பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவரோட துணையோட நாம் அறிந்து கொள்ள போகிற காரியம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சத்ருவின் எல்லா கிரியைகள் மேலேயும் அதிகாரம் என்கிறது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. பொல்லாங்கனுடைய சகல விதமான அக்னி ஆஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்க அந்த சகல விதமான வல்லமையின் அதிகாரம் என்கின்றத தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த சத்ருவானவன் இந்த பழைய பாம்பாகிய இந்த வலு சர்ப்பம் என்கின்ற ஆதி ஆகமத்தில் நாம் பார்க்கின்ற அந்த பழைய பாம்பு என்கின்றவன் இப்பொழுது எப்படி இருக்கிறான், எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறான், அவனுக்கு அதிகாரம் என்கிறது மனுஷர்கள் மேல் எப்படியாக வருகின்றது, இல்லை என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவன் மேல் எப்படி அதிகாரம் வருகின்றது அப்படின்ற எல்லா காரியங்களும் தான் இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். இதற்கு முதல் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். ஆமென். இங்க பாருங்களேன், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை ஆண்டவர் யாரிடத்தில் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காயன் என்கின்ற முதலாவதாக தாயின் கருவில் உருவாகி இந்த உலகத்துக்கு தாயின் கருவிலிருந்து இந்த உலகத்துக்கு முதல் கால் வைத்த மனுஷன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் தான் காயன், இல்லைங்களா? ஆனா ஆதாமும் ஏவாளும் எப்படி நம்மளை போல நம்மளுடைய தாயின் கருவில எப்படி நம்ம 9 மாசங்கள் ஒவ்வொரு அவயங்களா உருவாய் முழு ஒரு உருவம் நம்மளுக்கு வந்ததுக்கு அடுத்து ஒரு 9 மாசத்துக்கு அடுத்து தான் நம்ம இந்த உலகத்துக்கு வருவோம், இல்லைங்களா? அது போல ஆதாம் ஆகட்டும் ஏவாள் ஆகட்டும் அப்படி அவங்க வந்துட்டு இந்த உலகத்துல பிறந்தாங்களா நம்மளை போல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஆண்டவர் அவரை இந்த மண்ணிலிருந்து ரூபித்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஆதாம. அதுக்கடுத்து ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து ஏவாளை தேவன் ரூபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம், இல்லைங்களா? அவங்க 2 பேரையும் தேவன் வந்துட்டு சிருஷ்டிக்கும் போது, முக்கியமா ஆதாம சிருஷ்டிக்கும் போது ஒரு முழு மனுஷனுக்குரிய அந்த ஒரு வயது நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனா வந்த அந்த நாட்கள்ல அவர் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு வயது 30 இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆசாரியனை அபிஷேகிக்கும் பொழுது கூட ஆசாரியன் பணிக்காக அபிஷேகிக்கும் பொழுது அவனுக்கு ஏறக்குறைவு ஒரு 30 ஆண்டுகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இது போல நிறைய இடங்கள்ல அந்த 30 வயது குறித்து எழுதப்பட்டிருக்கும். அப்படி என்றால் ஒரு பூர்ண புருஷனுக்குரிய அந்த 30 வயது என்கின்ற ஒரு பூர்ண புருஷனுக்குரிய அந்த ஒரு சாயலில் ஆதாம தேவன் சிருஷ்டித்திருப்பாரு, சரிங்களா? அவர் தாயின் கருவுல நம்மை போல 1 நாள் 2 நாள் 1 மாதம் 2 மாதம் 9 மாதம் வரைக்கும் இருந்து அதுக்கடுத்து பொருந்து அதுக்கடுத்து படிப்படியா வளர்ந்து அப்படி கிடையாது. அப்படி ஆதாம தேவன் உண்டாக்கவில்லை அப்படின்றத நம்ம அறிஞ்சுக்கணும். ஆனா காயன் அப்படி கிடையாது. தாயின் கருவிலிருந்து முதலாவதாக தோன்றி இந்த உலகத்துக்கு 9 மாசத்துக்கு அடுத்து இறங்கி வந்த ஒரு மனுஷர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் தான் காயன். ஆனா இந்த காயனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி என்றால் அவன் நன்மை செய்யவில்லை என்கிறத அதன் மூலியமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். இங்க என்ன நடந்துச்சு, எதற்காக தேவன் இந்த கேள்வியை இவனை கேட்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆதாமும் ஏவாளுக்கும் தேவன் ஏதோ அவருடைய தாம்பத்தியத்தை ஆசீர்வதித்து அவருக்கு கொடுத்த சந்ததியாகிய காயன் ஏபேல் என்கின்ற இருவரும் தேவனிடத்தில் ஜபம் செய்வதற்காக தேவனுக்கு ஏதோ சமர்ப்பணங்களை கொடுக்கின்றதுக்காக போயிருக்கும் பொழுது, நம்மளுடைய பாஷையில நம்மளுடைய புரிந்து கொள்ளுதலின்படியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஜபம் செய்கின்றதுக்கு சென்ற பொழுது 2 பேரில் ஒருவருடைய ஜபம் அங்கீகரிக்கப்பட்டது, ஒருவருடைய ஜபம் நிராகரிக்கப்பட்டது. யாருடைய ஜபம் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அது ஏபேலுடைய ஜபத்தை தேவன் அங்கீகரித்து கொண்டார். ஆனால் யாருடைய ஜபத்தை தேவன் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தார், அதை மறுதளித்து விட்டார், அது ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது காயனுடைய ஜபம். அந்த இடத்தில் வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கும், தேவன் ஏபேலையும் அவனுடைய காணிக்கையும் ஏற்றுக்கொண்டு காயனையும் அவனுடைய காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஏபேலை ஏற்றுக்கொண்டதுனால தான் அவனுடைய காணிக்கையே தேவன் ஏற்றுக்கொண்டார். ஆனா காயனையே தேவன் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால தான் காயனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை.
வசனத்திலேயே நம்ம பார்க்கிறோம். மத்தாய் 5வது அதிகாரத்துல நீங்க வந்துட்டு தேவனுக்கு எதனா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்திருக்கும் பொழுது, ஏதோ யாருடைய ஒரு சகோதரருடைய இருதயத்துல உங்க மேல ஏதோ ஒரு குற்றம் இருக்கு அப்படின்றது உங்க நினைவுக்கு வந்துச்சுன்னா, முதலாவதாக அந்த சகோதரனோட நீங்க ஒப்புரவாயிட்டு, அதுக்கடுத்து வந்து நீங்க நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுங்கப்பா, அதுக்கடுத்து நீங்க ப்ரே பண்ணுங்கப்பா, அதுக்கடுத்து அந்த பிரேயர் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்தாய் 5வது அதிகாரத்துல ஏசப்பாவே சொல்லியிருப்பாரு இல்லைங்களா? அப்படின்னா எது அங்க தடையா இருந்துச்சு? ஏசப்பா ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு பாவம் தான் இல்லைங்களா? ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமையில இருந்து விட்டு, ஏதோ பாவத்தில் இருந்து விட்டு அவன் தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்களை நிறைவேற்றும், இல்லை என்றால் என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? ஆண்டவர் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் ஆண்டவர் வந்துட்டு காயனை பார்த்து என்னன்னு சொல்லி சொல்றாரு, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா அவன் வந்துட்டு ஏபேல் அப்படின்ற அவனுடைய தம்பியோட காணிக்கைய ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக மிகவும் கோபம் கொண்டான். கோபம் கொண்டு எரிச்சல் அடைந்தான். அவனுடைய முகத்தின் அந்த முழு அந்த உருவம் வேறு விதமாக மாறி அவனை பார்க்கும் பொழுது மிகவும் கோபத்தோடு இருக்கின்றத தேவன் காணும் பொழுதுதான் இந்த கேள்வியை அவனை நோக்க இப்படியாக கேட்டார். கேட்டதுக்கு அடுத்து ஆண்டவர் என்னன்னு சொல்லி சொல்றாரு, இல்லப்பா நீ வந்துட்டு நன்மை செய்யாமல் இருக்கும் பொழுது பாவம் உன்னுடைய வாசல் படியில் படுத்து கெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாவம் உன்னுடைய வாசல் படியில் படுத்து கெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா இங்க வாசல் படி அப்படின்னு சொன்னா என்ன? ஆண்டவர் சொல்றாரு, இதோ வாசல் அண்டையில நின்று கொண்டு தட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இருதயத்தை தான் ஆண்டவர் வந்துட்டு வாசல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதோ ஏசப்பாவும் மத்தாய் 10வது அதிகாரத்துல 10வது வசனங்களை நம்ம கவனித்து பார்க்கும்போது, வாசல் மூலியமாக நுழையாமல் வேற எங்கிருந்தாவற்றும் வருகின்றவன் அவன் யாரா இருப்பான்? திருடனா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா வாசல்னா தேவனுடைய வசனம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசல் அப்படின்னு சொன்னா கதவு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை மனுஷனுடைய இருதயத்தை தான் ஏசப்பா அப்படியாக சொல்றாரு. அப்படின்னா இதோ வாசல் அண்டையில பாவம் படுத்து கெடுக்கும் அப்படின்னு சொன்னா பிசாஸ் தான் அந்த இடத்துல படுத்து கெடுப்பான். பிசாஸ் தான் உன்னை ஆண்டு கொள்வான். அவனுடைய எண்ணங்கள் மட்டும்தான் நீ பாவத்தை இது பாவம் தான் சொல்லி கன்சிடர் பண்ணி அதுக்காக மனம் வருந்தி இது வேண்டாம்ப்பா, இதை வெறுக்கிறேன்ப்பா, அப்பா நான் ஒரு நல்ல மனுஷனா வாழணும்னு சொல்லி விரும்புறேன், அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, இதை மன்னிச்சிருங்க அப்பா அப்படின்னு சொல்லி மாறுகிறதுக்கு விரும்புகின்றவர்களாக இருந்தா என்ன நடக்கும்? அவனுக்கு நம்மளுடைய சரீரமாகிய இந்த வீட்டின் வாசல் அண்டையில வந்து படுத்து கிடக்கிறதுக்கு பிசாசானவனுக்கு எந்த விதமான அதிகாரங்களும் இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் நீ அவனை ஆண்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னது? நீ உன் கைவசமாக அவனை ஆக்கி கொள்ள வேண்டுமே அல்லாமல் அவன் உன்னை தன் கைவசமாக மாற்றிக்கொள்ளாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட அவனை எச்சரிக்கிறாரு. ஆனா என்ன பண்றாரு காயன் வந்துட்டு அந்த ஒரு சத்தத்துக்கு செவி சாய்க்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா இங்க ஆண்டவர் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி பேசுறாரு. பிசாச நீ ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவன் மேல உனக்கு அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரே தவிர நீ அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக, நீ பாவத்துக்கு விற்கப்பட்டவனாக, பாவத்தை செய்கிறவர்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், பாவத்துக்கு அதிபதியாக பிசாசு இருக்கிறபடியினால் பாவத்தை செய்யும் பொழுது உனக்கு அதிகாரியாகவும் உனக்கு எஜமானாகவும் அவன் மாறிவிடுவான். நீ அவனுடைய அடிமைத்தனத்துக்குள் இருப்பாய். ஆனால் அவனை உன் காலின் கீழ் நீ போட்டுக்கொண்டு அவன் மேல் உனக்கு அதிகாரம் இருக்க வேண்டும் அப்படின்றத தான் காயனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் பிசாசின் மேலும் அவனுடைய சகல அந்த காரியங்கள் மேலும் அதிகாரத்தை தேவன் எந்த மனுஷர்களுக்கான கொடுத்திருக்கிறது வேதாமத்துல குறிப்பா ஆண்டவர் அதை குறித்து பேசியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, நிறைய இடங்கள்ல தேவ ஜனங்களுக்கு அந்தகார இருளின் எல்லா செயல்கள் மேல அதிகாரம் இருக்கிறதுக்கு அநேக சான்றுகள் வேத வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. அது முக்கியமா இது புதிய உடன்படிக்கையில நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது லூக்கா 10வது அதிகாரம் 17 20வது வசனத்துல கவனித்து பார்க்க முடியும். சீஷர்கள் 70 பேரை ஆண்டவர் வந்துட்டு எங்க அனுப்புறாரு? சுவிசேஷத்தை போய் அறிவிங்கப்பா, பிணியாளிகளை நீங்க சுத்தமாக்குங்க, அதுக்கடுத்து பிசாசுகளை துரத்துங்க, குஷ்டப்பிடித்தவங்களை சுத்தமாக்குங்க, மரித்தவர்களை எழுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறாரு இல்லைங்களா? அதிகாரத்தை கொடுத்து அனுப்பும் போது சீஷர்கள் எல்லாரும் திருப்பி வராங்க. வந்து ஆண்டவரே உங்க நாமத்தை சொல்லி அதிகாரத்தோட கட்டளை இடும்போது பிசாசுலாம் விட்டு போகுதுப்பா அப்படின்னு சொல்ல அவங்க சொல்லும் போது ஆண்டவர் என்னன்னு சொல்லி சொல்றாங்க? வானத்திலிருந்து பாம்புகளும் தேள்களும் கீழே விழுகிறத நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதோ சத்ருவானுவின் சகல விதமான அதிகாரத்தின் மேலும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிற, அது ஏதொன்று உங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 10வது அதிகாரம் 17 20. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே
உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஆமென். இதோ சத்ருவின் சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ளுகிறதுக்கு உங்களுக்கு அவன் மேல் அதிகாரத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? வானத்திலிருந்து பாம்புகளும் தேளுகளும் விழக்கண்டேன், அவனுடைய அதிகாரங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி இப்படிப்பட்ட அதிகாரம் கொண்டவர்களாக சீஷர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ எனக்கு இவர் பிடித்த ஒரு மனுஷனாக இருக்கிறான், ஆதலால் அவனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்கிறதை போல நாம இத ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் இருந்து அப்படி பார்க்க கூடாது. இந்த அதிகாரம் சீஷர்களுக்கு எப்படி கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அவர்களுடைய கீழ்ப்படுதல் மூலியமாக யாரெல்லாம் பாவத்தை வெறுக்கின்றவர்களாகவும் தேவனுடைய நீதிக்கு உட்பட்டு நடக்கின்றவர்களாக நடந்து கொள்ள ஆரம்பித்தார்களோ அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே அந்தகார இருளின் செயல்களுக்கு மேல் அதிகாரம் என்கிறது தேவன் அப்படியாகத்தான் கொடுத்தார். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கவனித்து பார்க்கும் பொழுது, ஸ்கேவான் என்கிற ஒரு ஆசனுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க, பிசாசு துரத்துற அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து பிசாசு துரத்தும் போது என்ன நடக்குது, பவுல் சொல்லுகின்ற இயேசு நாமத்துல விட்டு போ அப்படின்னு சொல்லும் போது, நான் பவுலையும் அறிஞ்சிருக்கேன் இயேசுவையும் அறிஞ்சிருக்கேன், நீ யாரு அப்படின்னு சொல்லி பிசாசு கேக்குது. நீ யாருன்னு சொல்லியும் எனக்கு தெரியும், நீ உன் தனிமையில என்னவா இருக்கிற, நீ உனக்கு தேவனுடைய பயமும் கிடையாது, நீ பாவத்தை செய்கிறதுனால நீயே அடிமைத்தனத்துல தான் இருக்கிற அப்படின்றதுதான் பிசாசுக்கு தெரிஞ்சதுனால என்ன பண்றான், அவங்கள கற்பழித்து அதுக்கடுத்து அந்த பலாத்காரம் செய்து அந்த வஸ்திரத்தை எல்லாத்தையும் கிழிச்சு அவங்கள தொடுத்தி விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா யாருக்கு பிசாசின் மேல் அதிகாரம் இருக்கும், யாருக்கு பிசாசை துரத்துகின்ற அந்த அதிகாரம் என்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கீழ்ப்படிந்து நடக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அந்த இடத்துல பாவம் என்கின்றதுக்கு நாம் இடத்தை கொடுக்கின்றபடினால் அவனுக்கு நம்ம மேல அதிகாரத்தை வருகின்றதுக்கு நாம் இடத்தை கொடுக்கின்றவர்களாக இருப்போம். ஆனாலும் அவனுடைய ஆசை உன்னை பற்றினதாக இல்லாமல் நீ அவனை ஆண்டு கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மளுக்கு சொல்றாரு. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். என்ன பண்ணணுங்களா? முதலாவதாக நம்மளுடைய பழைய வாழ்க்கையில சில ஜன்ம சுபாவங்கள் நம்மளுக்குள்ள இருக்கலாம். இது பாவம் என்கிறது நாம் உணராமல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் பாவத்தை பின்படுகிறவர்கள் ஏதோ அன்றாட வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம பார்க்கும்போது பரிகாசம் என்கிறது ஒரு சர்வசாதாரணமான விஷயமாக இன்னைக்கு காணப்படுகிறது இல்லைங்களா? கணவன் மனைவி கூட பரிகாசத்தை செய்கின்றது, உருவ கேலிப்ப செய்யறது, இது எல்லாமே வந்துட்டு சர்வசாதாரணமா பொதுவா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் போல பார்க்கப்படுகிறதுனால இது பாவம்ன்ற உணர்வு நிறைய மனுஷங்க மத்தியில கிடையாது. இன்னைக்கு வேதாமத்தை வாசிக்கின்ற பிள்ளைகளுக்கு தெரிய வருது, இல்லல்லப்பா இப்படி எல்லாம் உருவ கேலி பண்றதாகட்டும், அதுக்கடுத்து வந்துட்டு இந்த மாதிரி பரிகாசத்தை செய்யறதாகட்டும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இது பாவம் அப்படின்னு சொல்லி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். தெரியும் போது நீங்க என்ன பண்றீங்க, அந்த வசனத்தின் அடிப்படையில் இல்லப்பா நான் இனிமே கேலி கிண்டல்லாம் பண்ண மாட்டேன், பரிகாசத்தை செய்ய மாட்டேன், உருவ கேலி பண்ண மாட்டேன், இதெல்லாமே தவறு அப்படின்றத நான் உணர்ந்துட்ட தப்புனே. என்றால் ரூபிக்கப்பட்டது ரூபித்தவரை பார்த்து நீங்கள் ஏன் என்னை இப்படி சிருஷ்டித்தீர் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கும் கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா யார் யார் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவர் தான் முன் கொடுத்து வைத்திருக்கிற அவருடைய சாயல்ல நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய பார்வையில விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா இது பாவம் அப்படின்றத உணர்ந்து நான் வந்துட்டு அதை கன்ஃபஸ் பண்ணி, ஆண்டவரே இனிமே இப்படி நான் நடந்துக்க மாத்துற அப்படின்னும் போது என்ன நடக்கும், பிசாசுக்கு என் மேல இருந்த அந்த அதிகாரம் என்கிறது என்னை விட்டு போயிடும் இல்லைங்களா? அப்போ என்ன நடக்குது, நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது பிசாசை எதிர்த்து நிற்கும் பொழுது பிசாசு ஓடி போவான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கர்த்தர்கிட்ட சேரணும். கர்த்தர்கிட்ட இருந்து தூரமா போனதுக்கு உண்டான காரணம் அது எது எந்தெந்த விஷயங்கள். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையின் ஜபத்துல ஆகட்டும், நம்ம தொடக்க ஜபம், அதுக்கடுத்து நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி செய்யற அந்த ஜபம், இந்த 2 விஷயங்கள்லயும் நம்ம வந்துட்டு நம்மை நாமே நிதானித்து அறியணும். இன்னைக்கு என் பேச்செல்லாம் எப்படி இருந்துச்சு, என் கண் பார்வை எப்படி இருந்துச்சு, என்னோட சிந்தனைகள் எப்படி இருந்துச்சு, நான் எல்லாரும் முன்னாடி பேசும்போது வீட்டிலேயே ஆகட்டும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினேன், நான் பிள்ளைங்க கிட்ட பேசும்போது எப்படி பேசினேன், என்னோட பிஹேவியர்ஸ் எப்படி இருந்துச்சு,
ஓகே, இதெல்லாமே தவறு அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை ஆண்டவர் காமிச்சாருன்னா, ஓ இதெல்லாம் ஜென்ம சுபாவத்துக்குரியது, ஆனா இந்த விஷயங்கள்லாம் எனக்குள்ள வெளிப்படல. ஆனா இன்னைக்கு எனக்குள்ள வெளிப்பட்டதுக்கு உண்டான காரணம், ஓ ஆகாத சம்பாஷணையில நான் நிறைய நேரம் நான் வந்துட்டு இருந்துட்டேன். என்னோட இருதயம் ஏதோ இந்த ஒரு பாவத்தின் இந்த செயல்ல ஈடுபட்டதுனால, இதோ இதனால தான் என்னுடைய பிஹேவியர்ஸ்ல இந்த மாற்றங்கள் தெரிய வருவதற்கு இது காரணங்களாக இருந்திருக்கிறது. தகப்பனே, அப்பா இதை அறிக்கை செய்கிற இனிமேல் இப்படிப்பட்ட கோபமான வார்த்தை, எரிச்சலின் வார்த்தை என்னிடத்திலிருந்து வராது, புறப்படாது தகப்பனே. என்னை மன்னித்து விடும் தகப்பனே அப்படின்னும் போது என்ன ஆகும்? நீங்க கர்த்தர் கிட்ட சேர்கிறீங்க. அதுக்கடுத்து பிசாசே பிசாசே வெளியே போ இயேசு நாமத்துல, உனக்கு எந்த விதமான அதிகாரமும் என் மேல கிடையாது அப்படின்னும் போது நம்மளுடைய வாழ்க்கைகளை விட்டு, நம்மை விட்டு, நம் பிள்ளைகளை விட்டு அவன் ஓடி போவான். அது அவிசுவாசமான வார்த்தையாக இருந்தாலும் அது பாவம் என்கிறத நம்ம உணர்வுபூர்வமா ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து, இதற்காக மனம் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் போது தான், நீங்க இருதயத்திலிருந்து அதுக்காக மனம் வருந்தும் போது தான் அந்த அவிசுவாசமான வார்த்தைகள், இல்லை என்றால் நிர்விசாரமான அந்த வார்த்தைகள் மீண்டும் நம்மளுடைய நாவல வராது. சத்ருவானவனுக்கும் அதிகாரம் இருக்காது. முறுமுறுக்கும் போதே பாக்குறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி, ஆண்டவருடைய கோபம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த மனுஷர்கள் மேல பிசாசுக்கு தான் அதிகாரம் இருக்கும். சரிங்களா? ஓகே, சரி. இப்போ பிசாசை நம்ம பார்க்கும்போது அவன் எப்படி இருக்கிறான், அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு உருவம் என்று இருக்கிறது இப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம பிரசண்டா பார்க்கும்போது பிசாசு எப்படி இருக்கான்னா, பிசாசு ஒரு ஆவிதான், ஒரு அசுத்த ஆவி இல்லைங்களா. அவனுக்கு ஒரு சரீரம் என்கிறது கிடையாது இல்லைங்களா. அவன் ஒரு ஆவி, அசுத்த ஆவி. ஆனா ஆதியாகமத்துல 3வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது அவன் எப்படிப்பட்ட ஒரு வடிவத்துக்குள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, அவன் ஒரு சர்ப்பத்தின் வடிவத்துல இருக்கிறான், பாம்பின் வடிவத்துல இல்லைங்களா. சரி, அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்வமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஆமேன். ஆமேன். என்னது? காட்டில் இருக்கின்ற சகல ஜீவன்களை காட்டிலும் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டு ஜீவனுக்கு தேவன் ஒப்பிட்டு பிசாசை அவன் ஒரு ஜீவ ஜந்துவாக இருந்தான், அவனும் ஒரு உயிரினத்தில் ஒரு இனமாக அவன் இருந்தான் அப்படின்றத குறிப்பிடுகிறார் இல்லைங்களா. சரி, இன்னைக்கு சர்ப்பம் என்கின்றதுக்கு அந்த லைஃப் ஸ்பேன், உயிர் வாழ்கின்ற அந்த நாட்கள் என்கின்ற ஆயுள் நாட்கள், நம்ம இந்த பாம்பின் ஒரு உயிரினத்துக்கு எவ்வளோ வருடங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த பூமியில அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 15 ஒரு 30 வருஷம் வரைக்கும் அந்தந்த வெவ்வேறு விதமான பாம்புகளின் வகைகள் இருக்கு. அந்த வகைகள்ல ஒவ்வொரு வகைகளையும் எடுத்தாலும் அதிகபட்சம் 30 ஆண்டுகளுக்கு மேல ஒரு பாம்பு உயிரோட இருக்காது, அவ்வளவுதான், அது செத்துரும் அதுக்கு அடுத்து. சரிங்களா. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பிசாசு இந்த சூப்பர் புக் கார்ட்டூன்ஸ்ல பார்க்கும்போது அப்படியே உருமாறிட்டே இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அங்க சர்ப்பமா அங்க போயிட்டு இருப்பான், அதுக்கடுத்து அப்படியே மனுஷனை போல ஒரு தோற்றத்துல பேசிட்டு இருப்பான், அதுக்கடுத்து அப்படியே அங்க பரலோகத்துக்கு போவான், உருவத்தை மாத்திக்கிட்டே இருப்பான் இல்லைங்களா. அது போல இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க ஒரு உயிரினமாக, ஒரு ஜீவ ஜந்துவாக, ஒரு காட்டு பிராணிக்கு ஒப்பாக, ஒரு பாம்பின் வகையிலேயே ஒரு வகையில இவனும் ஒரு வகையாக அவன் இருக்கிறான். ஏனென்றால் இந்த இடத்துல மனுஷர்களாகிய நாம் பாவத்துக்குள்ள கீழ்ப்படியாமைக்குள்ள நம்ம சிக்கிக்கும் பொழுது நம்ம மேல அவனுக்கு அதிகாரம் வரும். அதுக்கடுத்து அந்த மனுஷனுடைய உடலுக்குள்ள பிசாசு புகுந்து அந்த மனுஷனை உபயோகிக்க முடியும். பிசாசுக்குள்ள போய் அவன் புகுந்து அதுக்குள்ள இருந்து செயல்படுகிறதுக்கு அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒண்ணு அந்த இந்த உயிரினங்கள் எல்லாம் பாவத்தை செய்திருந்தால் அப்படின்றது போல எல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது இல்லைங்களா. ஏனென்றால் பாவம் என்கிறது இதோ கனியை புசித்ததுக்கு அடுத்துதான் கீழ்ப்படியாமையினாலதான் இந்த உலகத்துல பாவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சரிங்களா. ஒரு சர்ப்பத்தை வஞ்சிச்சுட்டு அதுக்குள்ள வரல அப்படின்னா, இவனும் ஒரு உயிரினமாக அந்த இடத்தில் ஒரு சர்ப்பத்தின் வடிவத்துக்குள்ள அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள உலாவி கொண்டிருந்தான் அப்படின்றத மட்டுமே நம்மளால
இந்த இடத்துல கவனிக்க முடியுது, உணர முடியுது. சரிங்களா? அப்படின்னா இந்த உலகத்துல எவ்வளோ பாம்புகளின் வகைகள் இருக்கு. பாம்புகள்லயே அநேக வகைகள் இருக்கு. அது கூட இந்த பூமியில நம்மை போலவே உயிர் வாழுது. அது கூட ஒரு உயிரினமாக இருக்கு. அது கூட ஒரு ஜீவ ஜந்துவாக இருக்கிறது. அப்படி என்றால் நாம் பார்க்கின்ற எல்லா சர்ப்பங்களும் கூட அது பிசாசை குறிப்பிடுகிறதா, அதுவும் பிசாசுகள் தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மோசையை தேவன் அனுப்பும்போது இந்த கோலை பார்வோனுக்கு முன்பதாக கொண்டு போய் அந்த கோலை அவனுக்கு முன்பதாக போடும்போது அது பாம்பா மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. பிசாசா மாறுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுறாரு? கிடையாதுங்க. இன்னொரு இடத்துல வெங்கல சர்ப்பத்தை நீ வந்துட்டு ஏதோ அந்த வனாந்திரத்துல நீ அந்த கம்பத்து மேல வைக்கும்போது அதை எல்லாரும் கூர்ந்து கவனிக்கும் போது அவங்க ஒவ்வொருத்தருக்குமே உயிர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா என்னத்தை சொல்ல வர்றாரு? பிசாசை பார்க்கும்போது அப்படின்றாரா? இல்ல, அவரோட உயிரினத்துல அதுவும் ஒண்ணு இல்லைங்களா? சரி, இன்னொரு இடத்துலயும் ஆண்டவர் என்னன்னு சொல்லி சொல்றாரு, நீங்க சர்ப்பத்து போல பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? அப்படின்னா பிசாசி சொல்றாரா? ஆனா யோவான் ஸ்நானிகன் குறிப்பிடும் பொழுது விரியன் பாம்பின் குட்டிகளை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவர் குறிப்பிடுகிறது பிசாசு தான். சரிங்களா? ஏசப்பா பாம்புகள் தேள்கள் கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு, அங்க குறிப்பிடுறது பிசாசு தான். ஆனா இந்த உலகத்துல இப்போ உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாம்புகள் எல்லாம் இருக்க, இந்த பாம்புகள் எல்லாம் பிசாசு கிடையாது. அத ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? எங்கெல்லாம் பாம்பு பார்த்தா பிசாசு அங்க இருக்கா, அங்க போன்குள்ள இருக்கா, இங்க ஜூக்குள்ள பார்த்த பிசாசு அப்படின்றது போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஞானம் இல்லாதவர்களாக பேசுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. அவன் ஒரு அசுத்தாவி. சரினா? குறிப்பிட்ட அந்த காலத்துக்கு அந்த ஒரு வடிவத்துக்குள்ள அவன் இருந்திருக்கான். அதுக்கடுத்து அவன் வந்துட்டு மனுஷர்களுடைய பாவத்தின் மூலியமாக அதிகாரம் என்கிறத அவனுக்கு வந்து அதுக்கடுத்து அவன் ஒவ்வொருத்தர் மேல அதிகாரத்தை செலுத்துகின்றதுக்கு அவன் அந்த இடத்துல இருந்து ஆரம்பித்திருக்கிறான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எப்படி நடக்கும், எப்படி நடந்துச்சு அப்படின்றத ஒவ்வொரு விஷயங்கள் மூலியமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆதியாம் 7வது அதிகாரம் 19-24 வசனத்தை வாசிங்க. ஆதியாம் 7வது அதிகாரம் 19-24. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. அப்பொழுது மாம்ச ஜந்துகள் ஆகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் ஆண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் ஆண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. ஆமென். இங்க வசனத்துல கவனிச்சு பார்க்கும்போது இதோ நோவன் மூலியமா அந்த பேழையில காக்கப்பட்ட ஜீவ ஜந்துகள்ல பாம்பின் வகைகளும் கூட இருந்திருக்கும். சரிங்களா? ஆண்டவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அநேக ஜீவ ஜந்துகள் ஜோடி ஜோடியா வந்து அந்த பேழைக்குள்ள சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா அந்த சர்ப்பங்களை அதுல எதுவுமே பிசாசு கிடையாது. ஆனா இங்க முக்கியமா இந்த வசனத்தை கவனிச்சதுக்கு இதை வாசிச்சதுக்கு உண்டான அந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ பூமியில் இருக்கின்ற எல்லா உயர்வான மலையை காற்றிலும் மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்றது மிகவும் பெரிய ஒரு மலை இல்லைங்களா? அந்த மலையை காற்றிலும் 15 முழம் நீளமாக தண்ணீர் ஓட்டம் இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த தண்ணீர் அவ்வளவு அளவுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு, எதெல்லாம் நாசியின் மூலியமாக சுவாசித்து உயிர் வாழுகிறதோ அப்படிப்பட்ட எல்லா ஜீவ ஜந்துகள், அது மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள், எல்லா ஜீவ ஜந்துகள், மனுஷர்கள் உட்பட, ஏன் மர செடிகளும் உட்பட, ஏனென்றால் மரத்துக்கும் செடிகளுக்கும் கூட சுவாசம் என்கிறது அவசியமாக தேவைப்படும். இல்லை என்றால் அது குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்கு அடுத்து அதுவும் அழிவிவிடும். சரிங்களா? இப்படிதான் இருந்திருக்கும். அப்படி என்றால் எதற்காக இந்த வசனத்தை வாசிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிசாசு ஒரு வடிவத்துக்குள்ள இருந்திருந்தா இந்த வெள்ளம் பூமியின் மேல் வரும் பொழுது எவ்வளவு ஆண்டுக்கு இந்த வெள்ளம் வந்துச்சு, ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவன் பேசும் பொழுது அது எந்த ஆண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் அங்க ஏதேன் தோட்டத்துக்குள்ள உலாவி கொண்டு அது பேசி கொண்டிருக்கிறது அது அந்த ஆரம்ப அந்த நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், இல்ல 10 வருஷம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், எப்படி வேணுமோ. ஆனா இங்க வெள்ளம் வரும்போது எவ்வளவு வருஷம் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1656வது வருஷத்துலதான் வெள்ளம் இந்த பூமியில் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம்.
ஒரு சர்ப்பம் என்கின்ற ஒரு ஜீவ ஜந்து இருக்கு இல்லைங்களா, இந்த உயிரினம் வந்து லைஃப் ஸ்பேன் அப்படின்றது இதுக்கு 15 to 30 வருஷம் மட்டும்தான் இருக்கும். 1656வது வருஷத்துல அவன் செத்ததுக்கு அடுத்து ஆவியா மாறினா அப்படின்றது குறிப்பிட்ட காலத்துக்கு வரைக்கும் அவன் அந்த ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கான். அதுக்கடுத்து மனுஷர்களுடைய பாவம் கீழ்ப்படியாமையின் மூலியமாக அவனுக்கு அதிகாரம் என்கிறது மனுஷருக்குள் வரும் பொழுது அவன் ஆவியாக அந்த உயிரினத்தின் அந்த வடிவம் அது மாண்டதுக்கு அடுத்தோ அதுக்கடுத்து அவன் ஆவியாக ஒவ்வொரு மனுஷருக்கு மேல் அதிகாரத்தை செலுத்துகின்றதுக்கு அவன் ஆரம்பித்திருக்கிறான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதன் நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளாய் இருந்தது நிமித்தம் தானே. பொல்லாங்கினால் உண்டான காயின் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இங்க மாம்ச உறவினால் பிறந்த ஒரு சிசுவாக காயின் இருக்கிறான் என்கின்றத தேவ ஆவியானவர் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் அநேக கள்ள போதகர்கள் இப்படியாக நாம் ஏவாளை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நாம் மரியாளுக்கு ஒப்பிட்டு பேசுகின்றோம். ஏனென்றால் உயிர் வாழ்கின்ற அனைவருக்கும் அவள் தாயாக இருக்கிறாள் என்று சொல்லித்தான் அவள் ஏவாள் என்று சொல்லி அழைக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லி வசனத்துல நம்ம கவனித்து பார்க்கின்றோமே. அப்படி இருக்கின்ற ஏவாளை இன்று கொச்சையான வார்த்தைகளினால் இப்படியாக துணிகரமாக பேசுகின்ற அநேக கள்ள போதகர்களை நம்மளால கவனிக்க முடியும் இல்லைங்களா? இந்த வசனத்தை முன்வைத்து இப்படியாகலாம் பேசுகின்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் காயின் பொல்லாங்கினால் பொல்லாங்கன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொல்லாங்கன் பிசாசி, இந்த வலு சர்ப்பம், இவன் தான் பொல்லாங்கு. இந்த பொல்லாங்கனினால் இவன் எப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எப்படி பொல்லாங்கினால் இதோ காயன் பிறந்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இதுக்குண்டான விளக்கங்கள் என்ன அப்படின்றத நம்ம அறிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம இன்னைக்கு கிறிஸ்துக்குள் புதிய சிருஷ்டியா இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருமே மறுஜன்ம மூழ்கினால நம்மளுக்கு மறுஜன்மத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. மீண்டும் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? நம்ம எப்படி பிறந்தோம் அப்படின்றதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதுக்கடுத்து இவன் எப்படி பொல்லாங்கினால் பிறந்தான் அப்படின்றத ஆண்டவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆமென். என்னதுங்களா? நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் எப்படி ஜெனிப்பித்திருக்காங்களா? நம்மளுக்கு அந்த பிறப்பை எப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? அவருடைய சத்திய வசனத்தினால. நம்மளுடைய தாட் ப்ராசஸ் கம்ப்ளீட்டா தேவனுடைய வசனத்தின் மூலியமாக இயங்கப்பட்டுச்சு. எப்போ ஆண்டவர் சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டதுக்கு அடுத்து, ஞானஸ்தானத்தை பெற்றதுக்கு அடுத்து, நம்மளுக்குள்ள ஆவியானவர் தம்முடைய வசனத்தின் மூலியமாக நம்மளோட பேசி, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையின் நடக்கைகள், நம்மளுடைய பேச்சு, பார்வை எல்லாற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு ஆண்டவர் கொண்டு நம்மளை வழி நடத்த ஆரம்பித்தாரு. இப்படியாக நம்ம யாரானோ நம்ம ஆண்டவர்னால மீண்டும் பிறக்கப்பட்டோம். இதுதான் வசனத்துல யோன் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கும். யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்தார்களோ, அவங்க மனுஷர்களுடைய ரத்தத்தின் மூலியமாக பிறக்கல அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். தேவனால பிறந்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி வசனத்தின் அடிப்படையில யார் வாழ ஆரம்பிக்கிறார்களோ, தேவனுடைய ஆலோசனையின் படியாக யார் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் அடிப்படையில தங்களை மாற்றிக்கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருத்தரும் தேவனால் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் குறிப்பிடுகிறது. அப்படி என்றால் காயினிடத்தில் பிசாசு பேசும் பொழுது அவன் வடிவம் எந்த வடிவத்தில் இருந்தான் என்கின்ற முக்கியத்தை காட்டிலும் அவன் ஒரு அசுத்தாவியாக செயல்பட்டு கொண்டிருந்து அவனுக்குள் மாம்சத்தின் அந்த எண்ணங்களின் மூலியமாக பிசாஸ் என்கின்றவனுக்கு ஒரு மனுஷனை பரிசோதித்து பார்க்கின்றதுக்கு, சோதிக்கின்றதுக்கு உண்டான அதிகாரம் என்கின்றது எப்பொழுது வரும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பிசாஸ் என்கிறவன் அவன் ஒரு வஞ்சகனாக இருப்பான். அவன் வஞ்சகனாக இருக்கிறபடியினால் அவன் பாவத்தின் மேல் ஒரு இச்சையை, ஒரு ஆசையை தூண்டுகின்றதுக்கு தான் எப்பொழுதும் அவன் செயல்பட்டு கொண்டிருப்பான். ஆண்டவர் உதாரணத்துக்கு ஆண்டவர் நன்மையை தீமையை புசிக்கத்தக்க, நன்மை தீமைய அந்த உணர்வு கிடைக்கின்ற அந்த கனியை நீங்க புசிக்க கூடாது என்று சொல்லி தேவன் விதித்திருக்கிறார் என்றால் அதை குறித்து, அது வேண்டாத ஒரு காரியம், அதை குறித்து நான் கவனிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை என்று சொல்லி நாம் இருந்து விட்டால் அது நமக்கு சோதனையே அல்ல. ஆனால் அதன் மேல் உங்களுக்கு ஒரு பற்றுதலை உருவாக்கி விட்டால், பற்றுதலை எழுப்பி விட்டால், அப்பொழுது இதை புசிக்காதே என்றால் அது உங்களுக்கு வருத்தமாக மாறிவிடும். மன்னிப்பு கேளுமா, ஐயோ
என்னுடைய ஈகோ என்ன ஆகுறது, நான் என்னுடைய பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது, அப்படின்னா என்ன, நான் நேசிக்கிறதுனால என்ன ஆகுது, நான் அப்படி சொன்னது உடனே பாத்தியா நாளைக்கு அவங்க எனக்கு மரியாதை கொடுப்பாங்களா அப்படின்றது போல நினைக்க தோணும். ஈகோட்டு அப்படின்னா பிசாசு என்ன பண்றா, நம்மளுக்குள்ள நம்மளே நேசிக்கிறது போல செய்து அது போல அங்க செயல்படுறதுக்கு ஆரம்பிக்கிறான். ஆனா மன்னிச்சதுக்கு அடுத்து பிசாசுக்கு அதிகாரம் போவோம், அவன் மேல நம்மளுக்கு தான் அதிகாரம் இருக்கும் இல்லைங்களா? மனப்பூர்வமா தேவனுடைய வசனங்களை நம்ம நிறைவேற்றணும்ன்றதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் இடத்துல உன் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நீ வந்துட்டு அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்றாரு. முழுசா நம்ம மனப்பூர்வமா ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னு சொன்னா அது உணர்வு பூர்வமா அவருடைய ஆலோசனை, அது என்னுடைய ஆலோசனை, இது என்னுடைய ஆலோசனை காட்டிலும் மிகுந்த உயர்ந்த ஒரு ஆலோசனை என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்மளுடைய உள்ளான மனசுக்குள்ள ஒரு புதிய பலனை நமக்கு கொடுக்கின்ற தேவ ஆவியானுடைய வல்லமை என்கிறது நமக்கு நம் மூலியமாக வெளிப்படும். நம்ம நினைப்போம் வெளி தோற்றத்துல, ஐயோ இந்த சகோதரர் முன்னாடி இவங்க முன்னாடி நான் தாழ்த்தப்பட்டது போல இப்படி ஆயிடுச்சப்பா, ஐயோ வெக்கமா போச்சு அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பேசுறது பிசாசு தான். நம்ம ஈகோ எப்படின்னா டச் பண்ணி அதை வெளியே கொண்டு வரணும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்கள் அந்த சரீர இச்சைகளை அது ஆசையோட கூட நம்ம எங்க அறிஞ்சிருக்கிறோமா, கல்வாரி சிலுவையில அறிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? யோவான் 8வது அதிகாரம் 43 44 வசனத்தை வாசிக்காதீங்க. இந்த இடத்துலயும் நீங்க பார்க்கும்போது அங்க இருக்கின்ற சில அந்த வேத பாரகர்கள், அதுக்கடுத்து அந்த சாஸ்திரிகள், இந்த பரிசாயர்கள், சதுசாயர்கள் என்கின்ற அநேக மனுஷர்கள் யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றவர்களாக இருந்தார்களோ இவர்கள் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் என்னன்னு சொல்லி சொன்னாரு, உங்களுடைய பிதா பிசாசா இருக்கிறான். நீங்க தேவன் உங்களுக்கு பிதாவா இல்ல, தேவன் உங்களுக்கு பிதாவா இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்தே கேட்டது கிடையாது. நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெள்ளை அரிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கீங்க. நீங்க ஒரு தர்மம் பண்ணணும்னால கூட ஜனங்கள் காண வேண்டும் என்று பண்ணுகிறீங்க. ஒரு ஏழையோட பசி அடங்கணும் அப்படின்றதுக்காகயோ, ஐயோ அவனுக்கு பசி நீங்கப்பட்டு இன்னைக்குன்னா அவன் திருப்தியா இருக்கட்டும்ன்றதுக்காக ஒரு தர்மம் பண்ணணும்னு சொல்லி நினைக்க மாட்டேன்றீங்க. நீங்க ஜபிக்கணும் போதோ ஆண்டவருடைய ஜபத்தை கேட்டு இதோ அநேகர்களுக்கு நன்மையை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜபிக்க மாட்டேன்றீங்க. எல்லாருக்கும் முன்பதாக நான் ஜபிக்கும் போது நான் பெரிய மனுஷன் சொல்லி நினைக்கணும்ன்றதுக்காக ஜபிக்கிறீங்க. அப்படின்றது போல ஆண்டவர் ஜனங்கள் காண வேண்டும் என்று இதை செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கூட கேட்கிறாரு. அப்படின்னா இப்படியாக ஜனங்கள் உன்னை பார்க்கிறார்கள், அவர்கள் உன்னை பெரிய மனுஷன் என்று சொல்லி எண்ணிக்கொள்வார்கள் அப்படின்றது போலையான அந்த எண்ணத்துக்குள்ள இருந்து தன்னையே நேசித்துக் கொள்ளுகின்ற அந்த சிந்தைய யார் பேசுகின்ற காதுகளில் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிசாசு தான் இல்லைங்களா? அப்ப அங்க பேசும்போதே சொல்லணும் என்னன்னு சொல்லி, இல்லப்பா மனுஷர்களால உண்டாகிற அந்த மகிமையை நான் தேடுவதில்லை, ஒரே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டிகர்த்தரா இருக்கிற அவரிடத்துல இருந்து எனக்கு மகிமை வர வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புகின்றவர்களாக அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்க வேண்டும் இல்லைங்களா? 1 யோவான் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அப்படின்னா உலகத்தினால் பிறந்தவர்கள். உலகத்திலிருந்து பிறக்கின்றது, தாயின் கருவில் இருந்து பிறக்கின்றது, இது ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. உலகத்திலிருந்து பிறக்கின்றது என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த சமுதாயத்தை பார்த்து இந்த சமுதாய மக்கள் எது எல்லாத்துக்கும் அதிக மதிப்புகளை கொடுப்பார்களோ, பணத்துக்கு, இல்லை என்றால் வீட்டுக்கு, இல்லை என்றால் ஒரு எஜுகேஷனுக்கு, அதுக்கடுத்து அவன் போட்டுக்கொள்கின்ற அந்த வஸ்திரத்துக்கு, அவங்க கிட்ட இருக்கிற நகைக்கு, அவங்க கிட்ட இருக்கிற அழகுக்கு, இது எல்லாத்துக்கும் அவங்க பெரும்பாலும் மதிப்பை அதிகமாக கொடுக்கிறார்கள் என்றால் அதனால் அவர்கள் ஏவப்பட்டு அதுக்கு ஏற்றது விதமாக தங்களை மாற்றிக் கொள்ளுவார்கள். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா சிறுமையானவர்களாகிய அநேக இடத்துல நிறைய பேர் வந்துட்டு க்ளோஸா இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. பெரிய ஒரு உயர்வுல இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸ்டா இருக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க இல்லைங்களா? அதனால தான் வசனத்துல ரோமர் 12வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கும், உங்களை நீங்களே புத்திமான் என்று சொல்லி எண்ணிக்கொள்ளாம நீங்க வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு இதா இருக்காங்களோ, தாழ்வில் இருக்கிறார்களோ அவங்க கிட்ட நீங்க அதிகமா வந்துட்டு க்ளோஸ்டா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா? இந்த உலகம் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும், இதெல்லாம் தான்ப்பா உனக்கு ஸ்டேட்டஸ், இதாப்பா உனக்கு செக்யூர் அப்படின்னு சொல்லி. இது பிசாசு நம்மளை வந்துட்டு பாத்தியா இதோட பர்சன்டேஜ் அளவாரு அதிகமா இருக்கு பாத்தியா, நீ இப்படி இருந்தா இப்படி உன் லைஃப் பிரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மளை ஏவுவான். அப்போ அந்த அதான் சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ இன்னைக்கு இந்த உலகத்துல யாரெல்லாம் பெரிய பெரிய மனுஷர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமோ, முக்கியமா இந்த ஆப்பிள் கம்பெனியோடைய அந்த சிஇஓவா இருந்த ஒரு மனுஷர் வந்துட்டு நான் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு பில்லியனரா நான் மாறினேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான காரணம் வேற ஒன்றும் கிடையாது. நான் என் மனசு சொல்ற வார்த்தையை மட்டுமே தான் நான் கேட்பேன், மனசுக்கு விரோதமா எது சொன்னாலும் நான் கேட்கல, அதனால தான் நான் இவ்வளவு பில்லியனரா மாறினேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவரு எங்கெல்லாம் எந்த மேடையிலலாம் பேசுவாரோ அப்போ
அவருடைய அந்த ஸ்பீச்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோமே, அதுல எல்லாத்துலயும் இருதயத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை குறிச்சே பேசிட்டு இருப்பாரு. சரிங்களா? ஆனா வசனம் சொல்லுது எபேசியர் 2வது அதிகாரத்துல, நம்ம பழைய வாழ்க்கையில எப்படி இருந்தோமா, மாம்சமும் மனசு விரும்பினவைகளை செய்து சுபாவத்தின்படி கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோமா. சரிங்களா? அப்படின்னா இருதயம் தேவனை ஏற்றுக்கொண்டதுக்கு அடுத்து நம்மளுடைய இருதயமாகிய பொக்கிஷம் இருக்கு இல்லைங்களா, அது பழைய பொக்கிஷம் எப்படி இருந்துச்சு, குப்பையா இருந்துச்சு. ஆனா தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்கும் பொழுது, அங்க கவனத்தை செலுத்தும் போது, அதை கேட்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் பொக்கிஷமாக மாறும். அப்போ நல்லவைகளை நாம் நம்மளுடைய இருதயத்திலிருந்து எடுக்கும்போது எப்படி வரும் வாய் வார்த்தைகள், இல்லைங்க இது நடந்திருக்கிறதுக்கு இந்த வசனத்தின் ஆதாரத்தின்படி இப்படி நடந்துக்கினீங்க, இதோ இந்த சகோதரி இந்த வசனத்தின் அடிப்படையில இருக்கிறாங்க, இவங்க இது அப்படின்றது போல எதை பார்த்தாலும் ஆண்டவருடைய கண் பார்வையின்படியாக பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து தேவனுடைய வசனம் என்கின்ற அந்த இதுல இருந்து தான் நம்ம எல்லா விஷயத்தையும் கவனிக்க ஆரம்பிப்போம். இல்ல வேற இந்த உலக ரீதியான ஆகாத சம்பாஷணைகள்லயும் வேற விஷயங்கள்லயும் நம்ம அதிகமா கவனத்தை செலுத்தி இருப்போம் அப்படின்னு சொன்னா அங்கிருந்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். புரியுதுங்களா? அதுல இருந்தே தெரிய வந்துடும். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் உலகத்தினால் உண்டானவர்கள், நாம் தேவனால் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கோம். நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். அவங்க யார வந்துட்டு இன்ஸ்பயர்டா மோட்டிவேஷனலா எடுத்துக்கிறாங்கன்னா இந்த உலகத்தின் மனுஷர்களை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திற்குள்ள இருக்கின்ற எந்த மனுஷனாகட்டும், தேவன் அறியாத எந்த மனுஷனையும் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷனா மோட்டிவேஷனலா நம்ம எடுத்துக்கவே கூடாதுங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 15-17. 1 யோவான் 2வது அதிகாரம் 15-17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்திப்போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். உலகத்தில் ஆகட்டும் உலகத்தினால் உண்டாகப்பட்ட வேற எதிலாகட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அன்பு கூறக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு பாக்குறோம், மனுஷன் அவனுடைய கற்பனையினால அநேக காவியங்களை எழுதி வைத்திருக்கிறான். அது ஒரு கதையாக கொடுத்து, அந்த கதையின் வடிவத்தை கொடுத்து, அந்த கதைக்கு ஒரு பேரை வைத்து, அது இந்த ஒரு காவியத்துக்குரியது அப்படின்றது போல அவன் சில ஸ்டோரிஸை எழுதுறாங்க, அநேக ஸ்டோரி ரைட்டர்ஸ். அப்போ இதை திரையில இதுக்கு உயிர் கொடுக்கின்ற ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி அதை திரையில கொண்டு வந்து ஒரு திரைப்படமாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்க்கறதுக்கு ஜனங்கள் வந்துட்டு பணத்தை கொடுத்து குடும்பமாக போய் சென்று பார்த்து வருகிறார்கள். அதற்கு ஒரு நாளுக்கு இவ்வளவு கோடி சம்பாதித்தது, 10 நாளுக்குள் இவ்வளவு கோடி சம்பாதித்தது, இவ்வளவு பில்லியன் சம்பாதித்தது அப்படின்றது போலெல்லாம் சொல்றாங்க. அதை பார்க்கும் பொழுது மனுஷர்கள் எப்படிப்பட்ட உணர்வு அடைகிறார்கள் என்றால், என்னையே பாற்றுக் கொள்ளுகிறது போல இருக்கிறது, அது என்னையே குறிப்பிடுகிறது அப்படின்றது போல எங்கெல்லாம் அவங்களோட ரிலேட்டடா இருக்குமோ அப்போ அதுக்கு அந்த ஒரு கற்பனையின் கதை இருக்கு இல்லைங்களா, அவங்க கற்பனையில எழுதின அந்த கதைக்கு முக்கியத்துவம் ஜனங்கள் அதிகமாக கொடுத்து அதை தங்களுடைய இந்த பிராக்டிக்கல் லைஃப் அப்படின்ற அந்த உண்மையான வாழ்க்கையிலையும் அது போலவே வாழவும் ஆரம்பிப்பாங்க. அந்த திரைக்கதையில இருக்கின்ற ஒரு நாயகனை போல தன்னை பாவித்து கொண்டு நடக்கின்றவர்களாகலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. உலகத்தில் ஆகட்டும் உலகத்தில் உண்டாகப்பட்டவர்களை ஆகட்டும் அன்பு கூறாமல் இருங்கள். அதெல்லாமே எங்கிருந்து வந்துச்சு, பரிசுத்தாவினால் ஏவி வரல. பிசாசு ஆக மொத்தம் நீ தேவனை நினைக்காம நீ வந்துட்டு இந்த உலகத்துல முக்கியமா பிள்ளைகள், நம்ம வீட்டுல சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லைங்களா, ஒவ்வொருத்தரையும் அதுல ஸ்பைடர்மேன் பாருப்பா, நீ சூப்பர் மேனை பாருப்பா, அதுக்கு அடுத்து வந்துட்டு நெரோட்டோ அப்படின்ற ஒரு கார்ட்டூன் ஒரு சமீபத்துல எசப்பா வெளிப்படுத்தினாங்க. பிள்ளைகள் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால பிசாசு பிள்ளைகளுக்குள்ளேயே அந்த மைண்ட்ல ஸ்கூல்ல இருக்கும்போது எல்லாம் அவங்க மைண்ட்ல அதே பத்தியே ஞாபகம் கொண்டு வந்து இது டிராயிங் எழுது, அது போல இது பண்ணு, இங்க இதுக்கு வர்ற பவர்ஸ் போலெல்லாம் இப்படி வரும், இது உண்மை தன்மையை போல அவங்க நினைக்கிறது போல பார்த்தா பிள்ளைகளுக்குள்ள போய் உரைத்துதல், இப்படிப்பட்ட சில உலகத்தில் சுபாவங்களா வெளிப்படும் போது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிராயிங் எழுதுறாங்க பிள்ளைங்க உட்காந்துருந்து, நெரோட்டோ டிராயிங் அது இது அப்படின்னு சொல்லி கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்தா இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஏதோ ஒரு கார்ட்டூன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம், ஆனா அந்த பின்னாடி இருக்கின்ற கதைகள் என்ன அப்படின்னு சொல்லியும் நீங்க இந்த டார்க் கார்ட்டூன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு, ஃபேண்டசி வேர்ல்டு அப்படின்னு சொல்லி, டார்க் ஃபேண்டசி வேர்ல்டு அப்படின்னு சொல்லி
அந்த காவியங்கள் எல்லாமே கற்பனையின் கதைகள். அது பிசாசினால் ஏவப்பட்டு தான் அவங்க எழுதியிருப்பாங்க. அதுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்திருப்பாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு அதுக்கு உட்பட்ட அது சம்பந்தப்பட்ட நம்ம எப்படி இன்ஸ்பயர் பண்றோம், எங்க போனாலும் ஒண்ணுல ஒரு பொம்மை அதுக்குள்ள இருக்கும். ஆனா பொம்மை இருக்கும், அதை நம்ம இது பண்ண முடியாது. ஆனா அதே இது இந்த பொம்மைடா அப்படின்னு சொல்லி நம்மளே சொன்னா விதையை போடுறவங்க நம்மளா ஆயிடுவோம். ஆனா தெரியாத நாட்கள் வரைக்கும் ஓகே, நானும் கூட என் பிள்ளைகளுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன், பட் தெரியாது. ஆனா ஆண்டவர் அதை நம்மளுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், பிசாசு இங்க நுழையிறதுக்கு நம்மளே இங்க என்ன பண்றோம், விதியை போடுறோம் அப்படின்றத புரிஞ்சதுக்கு அடுத்து, இல்லப்பா இவ்வளவு நாள் வரைக்கும் இருந்தது ஓகே, பட் பிள்ளைங்கிட்ட உட்காந்து இருந்து அட்ரஸ் பண்ணிடணும், இது தவறுப்பா, இது பிசாசுப்பா, இது இந்த காரியங்கள் அப்படின்னு சொல்லி. சில பிள்ளைகள் எல்லாம் கவனிக்க முடியும், இந்த ஒத்த கண்ணை எப்ப பார்த்தாலும் வரைஞ்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஒத்த கண்ணுன்றது ஒரு இப்போ இருக்கிற இந்த உலகத்துல ஒரு பெரிய ஃபேஷனா. ஆனா அது இலுமினாட்டி அப்படின்ற ஒரு சாட்டனிக் சிம்பலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிசாசுடைய முக்கியமான தந்திரமான காரியம் என்னத்தை செய்யறான், அவன் உலகத்தெல்லாற்றையும் சுற்றி மனுஷர்கள் எங்க இருக்கிறா, எங்க எந்த தவறு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சுற்றி திரிந்து வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா உங்களை கவனித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றது தான் அந்த ஒற்றை கண்ணு குறிப்பிடுது. அதுதான் அது வெளிப்படுத்துது, அதுக்கு உண்டான அந்த அர்த்தம் அதுதான் இல்லைங்களா. அப்படின்னா பிள்ளைங்க தெரியாம அது வளைஞ்சிட்டு இருக்கான், அது லூசிபர். அவன் லூசிபருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்படியே பிள்ளைகள் எதனால ஏவப்படுறாங்க, டிராயிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாதுங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நுணுக்கமா கவனித்து நடக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தேவனை அறிஞ்சுக்கிட்டோம், ஆனா இனி அவங்களும் அடுத்து இந்த உலகத்துல பலனுள்ள சந்ததியாக இருக்கணும் இல்லைங்களா. நன்மை இன்னது என்று சொல்லி அறிந்து அவங்க நடந்து பிறருக்கு அவங்க வந்துட்டு முன்னுதாரணமாக இருக்கணும் இல்லைங்களா. ஆனா வேர்ல இருந்தே அவங்க அப்படி போயிட்டாங்கன்னா வேற வழியா நம்மளுடைய அதிகமான குருட்டாட்டத்தின் அந்த அன்பு என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிள்ளைகளை வந்துட்டு தேவனுடைய சமூகத்துல இருந்து பிரிச்சிடும். அதிகமா நம்ம அவங்க மேல அன்பு வச்சிருந்தா என்ன ஆகும், அந்த குருட்டுத்தனமான அன்பு அவங்க செய்யற தவறு அப்படின்னு சொல்லி ஒத்துக்காம அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கு நம்ம துணிஞ்சிருவோம். அதனால மிகவும் ஜாகிரதையாக இருக்கணும். சரி, அப்படின்னா உலகத்தினால் உண்டாகப்பட்ட எதுலையும் நான் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அன்பு கூறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுலயும் முக்கியமாக இதோ சரீரத்தின் இச்சைகள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. லஸ்ட் ஆஃப் த ஃபிளஷ், தி லஸ்ட் ஆஃப் த ஐஸ் அண்ட் தி ப்ரைட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. லஸ்ட் ஆஃப் த ஃபிளஷ் அப்படின்னு சொன்னா என்ன, என் சரீரத்துக்கு ஆஹா இந்த ஒரு வஸ்திரத்தை வாங்கி போட்டுட்டு போயிட்டு இருந்தா எல்லாருடைய கண் ஏமலியா இருக்கணும், இந்த நகையை போட்டுட்டு போனா, இந்த வழியை போட்டுட்டு போனா, இந்த மாதிரி மொபைல் வாங்கினா, இந்த வண்டி வாங்கினா எல்லாரும் என்னோட ஒப்பிட்டு பார்க்க உங்களை விட நான் கெத்து அப்படின்றது போல இருக்கும் அப்படின்றது போல பேசினா பிசாஸ் தான் அவன் பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்களா. இல்லப்பா, பிறருடைய பக்தி விருத்திக்கு இது ஏதுவா இருக்கின்ற ஒரு வஸ்திரமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளை என்கிறத நான் வெளிப்படுத்துறதுக்கு எல்லாவற்றிலையும் எந்த விதமான தடை இல்லாதபடிக்கு இது சரியா இருக்கும். இல்லப்பா இது என்னுடைய அவசியத்துக்கு இது கரெக்ட், இதோ எதற்காக 1,00,000 ரூபாய் கொடுத்து ஆப்பிள் மொபைல் இல்ல, தேவை கிடையாது, என்னுடைய வேலைக்கு இந்த சம்பந்தப்பட்ட இதுக்கு இதே போதும் ஓகே அப்படின்றது போல. லேப்டாப் எதுக்கு அவ்வளவு காஸ்ட்லி, யாரும் என் ஆப்பிள் சிம்பிளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில பேர்லாம் தெரியாம ஆபீஸ்ல கிஃப்டா வந்திருக்கோம் இப்படி அதெல்லாம் வேறங்க. ஆனா நம்ம எங்கிருந்து அந்த இருதயத்துல இருந்து எந்த எண்ணத்துல இருந்து அதை வாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது. அதனால்தான் லஸ்ட் ஆஃப் த ஃபிளஷ் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. லஸ்ட் ஆஃப் த ஐஸ் அப்படின்றது பாக்குற எல்லாத்தையும் விரும்புகிறது, இது வேண்டும் அப்படின்னு சொல்லி. லஸ்ட் ஆஃப் த ஃபிளஷ்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாம்சத்தின் நிச்சயில இதை இன்னைக்கு பார்த்தவங்க அது இப்பவே சாப்பிடணும் எனக்கு அப்படின்றது மாம்சத்தின் நிச்சயம் தான். இத என்ன பண்றோம், அப்போ ஆவியனோட சத்தத்தை காட்டிலும் அதிகமாக மாம்சத்தின் சத்தங்கள் அதிகமாக தொனிக்கின்றதுக்கு உண்டான இடத்தை நானே உருவாக்கி கொடுக்கின்றவனாக இருப்பேன். அதனால தான் காலைல எந்திரிச்ச உடனே போய் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கடுத்து நான் போய் ஜபத்துல உட்காடுறேன்னா, அதிகபட்ச நிறைய பேர் தேவனுடைய சமூகத்துல நிறைய நேரம் உட்கார முடியாது. போய் எதை பத்தி யோசிக்காம டக்குன்னு போய் உட்காந்துக்கினீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆவியனோர் பேச ஆரம்பிப்பாரு. அதுக்கடுத்து இது எல்லா விஷயங்களையும் நம்ம பண்ண ஆரம்பிக்க முடியும். அங்கேயே டிஃபரன்ஸை நம்மளால உணர முடியுங்க. சரி, அப்படின்னா நம்ம இது எதுக்குமே இடம் கொடுக்க கூடாது. நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு, பட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பக்கத்துல நம்ம இது பண்ணும்போது டைம் நிறைய எடுத்துரும். அதனால சொல்ல வேண்டிய விஷயங்களை விட்டுருவோம் நிறைய டைம்ல. அதனால அடுத்து நம்ம ஒவ்வொரு வசனங்களை வாசிச்சுட்டு போலாம். யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனம். யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆமென். ஆமேன். ஏசுப்பா கிட்ட பிசாசு வரும்போது என்னன்னு சொல்லி சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி என் மேல எத்தனை அதிகாரத்தை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி வரான். ஆனா அவனுக்கு சம்பந்தப்பட்ட ஏதொன்றும் என்னிடத்துல இல்லை அப்படின்றாரு. நீங்களும் நானும் இப்படிதான் இருக்கணும்.
பிசாசு எப்படி வேணாலும் கம்பேரிசம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த கொண்டு வரலாம். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தேவ ஜனங்களோட நம்மளை ஒப்பிட்டு கம்பேர் பண்ணிக்கணுமே தவிர நம்ம அக்கப்பக்கம் நம்மளை சுற்றி இருக்கின்ற மனுஷர்களோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என் தங்கச்சியோட புருஷன் இது வாங்கி கொடுத்தாரு கோல்டு. இதோ அவங்க இன்னைக்கு தான் வீடு போய் அங்க வாங்கிட்டு வீட்டுக்கு இப்பதான் அவங்க இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லி கட்டி ஒரு சொந்த வீட்டுக்கு இது பண்ணி இருக்கிறாங்களா. எந்த விஷயங்களா ஆகட்டுங்க, சொந்த உங்களுடைய சொந்த பந்தங்கள் ஒரு அவமானத்து போல ஆகட்டும், என்னப்பா இன்னும் நீ இப்படியே இருக்கிறீ அப்படின்னு சொல்லி கூட பேசி கூட வரலாம். ஆனா அதனால நீங்க ஏவப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களா இப்படி பேசுறாங்களே அப்படின்றதுனால ஏவப்பட்டு அதனால நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது உங்களுடைய லைஃபோடைய அச்சீவ்மெண்ட் கோல் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, அது தவறா மாறும்போது என்ன ஆகும்னா அதுக்கு ஏற்றது போல நீங்க உங்களை மாத்திப்பீங்க. உங்களுடைய அச்சீவ்மெண்ட் நித்திய ஜீவன் எவர் லாஸ்டிங் லைஃப் அப்படின்றது இருக்கும்போது அதுதான் உங்களுடைய லைஃப் கோலா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றது விதமாக உங்களை மாற்றிக்கொண்டு வருவீங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், பிசாசு எப்படி வேணாலும் நம்ம கிட்ட பேசலாம். என்னப்பா இன்னும் பிள்ளைய வீட்லயே வச்சிருக்கிற, நீ இன்னும் கல்யாணம் பண்ணலையா, ஐயோ ஐயோ இதோ அதுக்குள்ள பெண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா, பையனுக்கு கல்யாணம் ஃபர்ஸ்ட் பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, பொண்ணு கல்யாணம் ஆகலையா, எதுனா ஒரு விஷயத்த மூலியமா கூட பிசாஸ் மைண்ட்ல அதே விஷயங்களை பேசுறதுக்கு இப்படி அவமானப்படுத்துறது போலியாகட்டும், தாழ்த்துறது போல இப்படி எல்லாம் வரலாம். அப்போ எரிச்சல் அடைஞ்சு கோபம் அடைஞ்சு இல்லப்பா இனி ஆண்டவரை நான் நம்பி பிரயோஜனம் கிடையாது, நான் இப்படி நானே சொந்த முடிவை எடுக்கிறேன், அதுக்கு வெவ்வேறு வழிகளை நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போன அநேகர்கள் இன்று இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டாங்க இல்லைங்களா. நம்மளுடைய கவனம் முழுசாவே தேவனுடைய வார்த்தைகள் மேல இருக்க வேண்டும். அவர் சொல்லுகின்ற அந்த விதத்தின் அடிப்படையில நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். அப்போ பிசாசுக்கு நம்ம சொல்ல முடியும், அவனுக்கு சம்பந்தப்பட்ட ஏதொன்றும் என்னிடத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லி. நம்ம மோசையை கவனித்து பாக்குறோம் பாருங்களேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 25 to 26 எழுதப்பட்டிருக்கும். என்னன்னு சொல்லி, எகிப்தியருடைய அந்த சர்வ ஐஸ்வர்யத்தில் இருக்கின்ற அந்த சந்தோஷத்தை காட்டிலும், அந்த பாவ சந்தோஷத்தை காட்டிலும், அந்த அல்ப நேர சந்தோஷத்தை காட்டிலும் தேவ ஜனங்களோட நான் துன்பத்தை அனுபவிக்கிறது அது நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்துல நிர்ணயித்து கொண்டாரு. அது போலதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்த எப்போ நினைச்சு பார்க்கணுங்க. இந்த 10 வருஷம் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டதுக்கு அடுத்து என் லைஃப்ல என்னெல்லாம் நடந்திருக்கு, நான் எதெல்லாம் இந்த உலகத்துல அச்சீவ் பண்ணியிருக்கேன், நான் பெரிய ஆளா ஆனனா இந்த மனுஷங்களோட இந்த உலக மனுஷர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படின்றத திரும்பி பார்த்தீங்கன்னா சோர்ந்து போவீங்க. ஏன்னா கிறிஸ்து இயேசுக்குள்ள யாரெல்லாம் வந்துட்டு சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம், நம்ம துன்பப்படுவோம், அவமானங்களை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்கூட்டி சொல்லி இருக்கிறாருங்க. ஆனா நம்ம எதை நினைத்து நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பழைய வாழ்க்கை அப்படியே 10 வருஷத்துல நினைச்சு பாருங்களேன். நீங்க எவ்வளவு பேர்கிட்ட சுவிசேஷத்தை அறிவிச்சீங்க, எவ்வளவு பேர்கிட்ட நீங்க பேசுறீங்க, எவ்வளவு பேர் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையே இழந்திருப்பாங்க. ஏசுப்பா உங்களை மறைச்சிட்டா அவங்க வாழ்க்கையை கட்டி நிறுத்தி இன்னைக்கு அவங்களோட குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கு, அவங்க ஆண்டவரை அறிஞ்சிருக்காங்க, அவங்க உங்ககிட்ட வசனம் பேசுறாங்க, அவங்க உங்களை எச்சரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஏசுப்பா உங்களை மறைச்சிட்டு நிறைய வேலைகளை செய்திருக்காங்க. அதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்படணும். ஆனா பிசாசு என்ன பண்ணுவானா, நீ இவ்வளவு காரியத்தெல்லாம் செஞ்சிருக்க அப்படின்றத நம்மளுடைய எண்ணத்துக்குள்ளேயே கொண்டு வராம வேற விஷயங்கள் எல்லாத்தையும், இதை பார்த்தியா, என்னப்பா அவன் லைஃப் இப்படி இருக்கு, என்னப்பா அவன் ஹெல்த் இப்படி இருக்கு, எதனா ஒரு விஷயத்த வச்சு பேசுவான். சரிங்களா? யாரையும் நம்ம கம்பேர் எடுத்துக்க கூடாது. நம்ம கம்பேர் எல்லாம் வசனத்துல கம்பேரிசன் பண்ணிக்கணும். யோசிப்பு போல சகோதரனால நானும் கூட வந்துட்டு என்ன பண்ண வெறுக்கப்பட்டிருக்கிறவனாக இருக்கிறேன். யோசிப்பு ஒரு நாள் வந்துட்டு ஒரு காலம் வரும்போது ஏசுப்பா சாட்சியை மாற்றுறது போல மாற்றுவாரு. இதோ எஸ்தர் எப்படி இருந்தாங்க, ஒரு அனாதியாக இருந்தாங்க, ஒரு சித்தப்பாவுடைய வளர்ப்புல வளர்க்கப்பட்டவங்க. அது போலதான் நானும் அப்பா அம்மா மற்றவர்களுக்கு இல்ல, இது எனக்கு ஏசுப்பா அப்பாவா இருக்கிறாரு. இது போல ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அங்கிருந்து எடுத்துக்கணும். பக்கத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம், நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களோட எடுத்துக்கிட்டோம்னா பிசாசு அப்படிதான். பிசாசு எப்படி பண்ணுவான், இந்த கனியை புசிச்சதுக்கு அடுத்துதான் உங்களுடைய கண்கள் தோறுக்கப்பட்டு நீங்க தேவரை போல மாறுவீங்க அப்படின்னுவான். அப்படிதான் பிரமிப்பா இருக்கும், ஆஹா அப்படின்றது போல. லௌகிக துக்கம் மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துல பிசாசு என்ன செய்யறான், ஏசப்பா எந்த பேதுருக்கு அவருடைய நாமத்தின் அதிகாரத்தை கொடுத்து போய் பிசாசை தொருத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரோ, அதே பேதுரு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பேசும் பொழுது மாம்ச அன்புல, ஆண்டவரே உங்களுக்கு இப்படியாக எப்பொழுது ஒரு பொழுது நடக்க கூடாது, நீங்க இப்படி கல்வாரி சிலுவையில மறைக்கப்படுறது, இந்த ஜனங்க பிடிக்கிறது, இது போல நீங்க துன்பப்படுறது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி மாம்ச அன்புல ஆண்டவர்கிட்ட போய் பேசுறான். ஆனா அவனுக்கு வசனம் தெரியாதா, ஏசாயா 53வது அதிகாரத்தை தான் சொல்றாருன்னு தெரியாதா, எல்லாமே தெரியும். ஆனா அந்த மாம்ச அன்பு கண்ணை மறைத்து அவனோட இருதயத்திலிருந்து இல்ல அது வசனமா இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு மாம்ச அன்பு. நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்ணுவோம்,
நம்மளோட சுயத்துக்காக பாவத்தை செய்யல அப்படின்னாலும், பொய் சொல்லல, கோவப்படல அப்படின்னாலும், என் அம்மாக்கு அப்படி சொல்லலாமா, என் தம்பிக்கு இப்படி சொல்லலாமா, என் தங்கைக்கு இப்படி சொல்லலாமா, என் வைஃபை இப்படின்னு சொல்லலாமா, என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லலாம், உணர்ச்சி வசப்பட்டு இப்படி எல்லாம் நடந்திருப்போம் இல்லைங்களா? எங்கன்னா கீழ்ப்படியாமை என்கிறது வந்திருக்கும். ஆரம்ப நாட்கள்ல வந்திருக்கும். அதுக்கடுத்து இயேசுப்பா அது எல்லாத்தையும் எடுத்து போட்டிருப்பாரு. கோவனா என்ன பிரதர் அப்படின்ற அளவுக்கு ஆவின் கண்ணில பெருக ஆரம்பிச்சிருப்பாங்க நிறைய பேரு இல்லைங்களா? அது வேறங்க. அப்படின்னா பிசாசு அந்த இடத்துல பேதுரு மூலியமா பேசும்போது இயேசுப்பா என்னன்னு சொல்றாரு, பிசாசே அப்பாலே போ, நீ வந்துட்டு எனக்கு என்னவா இருக்க, இடர்லா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. யாரு? பேதுருவை பார்த்து. அசுத்தாவி பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் அந்த ஒரு மாம்ச அன்பு மூலமா அங்க செயல்படுகிறத நம்மளால கவனிக்க முடியுது இல்லைங்களா? யோவான் 13வது அதிகாரம் 2வது வசனத்துல கவனிக்கிறோம். இஸ்கரித்து யூதா இருக்கிறாரு இல்லைங்களா? யூதாஸ்காரியோத்துடைய இருதயத்துக்குள்ள பிசாசு புகுந்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். பிசாசு எப்படி புகுந்தான்? அவனுடைய இருதயத்துல அவனுடைய எதிர்காலத்தை யோசித்து, இல்லப்பா இதன்படி எல்லாம் நடந்த என்ன கிடைக்க போகுது, 30 வெள்ளிக்காசு கொண்டு போய் ஒரு நிலத்தை வாங்கி நல்ல ஒரு மாட்டு மந்தியோ ஆட்டு மந்தியோ வச்சு வளர்த்து வித்து, நாளைக்கு நானும் என் ஃபியூச்சர் சூப்பரா இருக்கிற வாழ்க்கை அப்படின்றது போல அவன் நினைத்தானே. அந்த ஒரு நினைப்பு தான் பிசாசு உள்ள புகுந்தா. அதுக்கடுத்து ஆண்டவரையே மறுதளிச்சிட்டான். ஆண்டவருடைய வசனம் தெரியும், இவனே சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஆண்டவர் இவனுடைய கரங்கள் மூலியமாக அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்திருப்பார். ஆனா ஒரு காலத்துல அவனுடைய இருதயத்தை இந்த உலக மாய இச்சைக்கு அவன் ஒப்பு கொடுக்கும்போது என்ன நடக்குது? இயேசுப்பா சொல்றாருங்க, உங்களுக்காக நான் பிடிக்கப்படுற, உங்களுக்காக அடிக்கப்படுற. ஏசாயா 53வது அதிகாரத்தின் அடிப்படையில என் சரீரம் பிக்கப்படுது, இதோ என் சரீரம் அப்படின்னு சொன்னாலும் கூட உணர்வே இல்லாம அந்த எடுத்து அப்படியே புசிக்கிறான் பிசாசு. அவனுடைய இருதயத்துக்குள் உள்புகுந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? நாமளும் கீழ்படியாம அப்படியே தேவனுடைய வசனத்தை அறிஞ்சிருந்தோம், நம்ம இருதயத்தை கடினப்படுத்திக்கும் போது பிசாசு நம்மளை மேற்கொள்வான். நம்மளுக்குள்ள ஒரு பொழுதும் அவனுக்கு அதிகாரத்தை தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம கொடுக்கவே கூடாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 3வது வசனத்துல பாக்குறோம். அனானியா சஃபேரலுடைய இருதயத்துக்குள்ள, பரவாயில்லப்பா, நீ ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ற பேரையும் நம்ம சம்பாதிச்சுக்கணும், அதுக்கடுத்து ஏழைகளுக்கு தானம் பண்ணோம் அப்படின்றது போலயும் இருக்கணும், நம்ம ஃபியூச்சரையும் நம்ம யோசிச்சது போலயும் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு பங்கை எடுத்து வச்சுட்டு தைரியமா போய் சொல்லலாம். பொய் அப்படின்னு சொல்லி ஏன் எடுத்துக்கிறது? அதை நம்ம லைஃப் தானே இது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் போல போனாங்க. அப்போ பேதுரு மூலியமா இயேசுப்பா என்னன்னு சொல்லி பேசுறாரு, பிசாசு உன்னுடைய இருதயத்துக்குள்ள நிரம்பினது என்ன அப்படின்னு சொல்லித்தான் கேட்கிறாங்க. பிசாசு இருதயத்துக்குள்ள ஃபுல்லா நிரம்பிக்கிறானப்பா, இடம் கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி. தேவனோட வசனத்துக்கு மாறாக நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பா இருக்க போகுது அப்படின்றது போல எதிர்காலத்து போல எல்லாம் பேச ஆரம்பிச்சேன்னா அவனுக்கு சொல்லிடணும். தேவனுடைய வார்த்தையே மறுதளிக்கிற அளவுக்கு, பொய் சொல்ற அளவுக்கு, மற்ற சகோதரரை வெறுக்கின்ற அளவுக்கு நீ பேசுகிறாய் என்றால் நீ நிச்சயமாக பிசாஸ் வெளியே போய் இயேசு நாமத்துல அப்படின்னு சொல்லி நம்ம மனசாட்சியில நம்மளோட சிந்தனைகளுக்குள்ள பேசும்போது அவனை வெறுட்டுகின்றவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 1-3. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஆமென். இங்க பார்க்கும்போது பூமியின் மேல் மனுஷர்கள் பெருகினது எப்பொழுது? இது இந்த ஒரு காலகட்டம், எந்த ஒரு காலகட்டத்தை தேவன் குறிப்பிட்டு பேசுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதான் ஆதாமுக்கு தேவன் காயின் கொன்று போற்ற ஏபேலுக்கு பதிலாக சேத் என்கிற பிள்ளையை கொடுத்தார். அந்த சேத்தோடைய அந்த பறவையிலிருந்து ஒரு 10 தலைமுறைகள் அப்படியே ஜனம் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். சேத்தின் மூலியமாக அவர்கள் எல்லாரையும் பாற்று தேவ புத்திரர்கள் என்று சொல்லி தேவனுடைய வேதாமத்துல குறிப்பாக பேசப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரையும் தேவன் தன்னுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது எப்படி புத்திரர்கள் என்று சொல்லி தேவன் குறிப்பாக பேசுகிறார்? தேவ தூதர்கள் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லியும் அங்க எழுதப்பட்டிருக்கின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரோமர் 8வது அதிகாரத்துல ஒரு வசனத்துல 26வது வசனம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அங்க நீங்க கவனிச்சு பார்க்கும்போது எவர்கள் எல்லாம் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா சேத்தருடைய பரம்பரையில யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில இந்த குறிப்பிட்ட இந்த சந்தர்ப்பத்தின் வரைக்கும் நடந்து கொண்டு வந்தார்களோ அவர்களுக்கு தேவன் தன்னுடைய புத்திரர்கள் என்கிற பேரை கொடுத்தார். அந்த பேர்னால்தான் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். லூக்கா புத்தகத்தில் கவனித்து பார்க்கிறோம், ஆதாமை தேவனுடைய மகன் அப்படின்னு சொல்லித்தான் எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? தேவனுக்கு பிள்ளைகளாகிற பாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்க கொடுக்கிற புத்திர ஸ்வீகாரத்தின் பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல கலாத்தியர் புத்தகத்துல வசனம் இருக்கு.
இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது இவங்க வேற யாரும் கிடையாது, சேத்தோட பரம்பரையில இருந்தவர்கள். எப்படியாக காயனுடைய பரம்பரை என்கிறது பெருகி கொண்டே வந்ததோ அப்படியாகவே சேத்தோடைய பரம்பரையும் பெருகி கொண்டு இந்த பூமியில ஒரு பெரிய ஜனங்கமாக வளர்ந்து கொண்டு வந்தது. ஆனா இந்த இடத்தில் சேத்தோடைய பரம்பரைகளில் இருக்கிறவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ ஆவியால் நடத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த மக்கள், தேவ ஜனங்கள், இந்த உலக மனுஷர்கள் என்கின்ற காயனுடைய சந்ததியில பிறக்கின்ற அந்த பெண் பிள்ளைகளை அவர்களை பார்த்து அவர்களுடைய சௌந்தரியத்தில் அழகில் மயங்கி அவர்கள் தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தினார். அப்பொழுது அவர்களை தங்களுக்கு மனைவிகளாக இந்த மனுபுத்திரர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது காயனுடைய பிள்ளைகள். அப்படி அந்த மனுபுத்திரிகளா இருக்கின்ற மனுஷர்களுடைய புத்திரிகளாகிய அந்த ஸ்திரீகளை தங்களுடைய மனைவிகளாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பாரம்பரியங்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்களின்படி நடக்கின்றதுக்கு ஆரம்பித்து விட்டு ஆவியை அவித்து போட்டு விட்டார்கள். அதுக்கடுத்து ஆவியானவர் துக்கப்படுத்தி விட்டார்கள். பின்பு என்ன நடந்தது? இனி என்னுடைய ஆவி மனுஷர்களோடு கூட போராடுவதில்லை அப்படின்னு சொல்லி சவுலை விட்டு போனது போலதான் என்ன நடந்துச்சு? கர்த்தருடைய ஆவி அந்த தேவ ஜனங்கள்ல யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் போனாங்களோ, எந்த அளவு கீழ்ப்படியாம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த வெள்ளத்துல ஏதோ நோவ காலத்தின் வெள்ளத்துல 8 பேர் மட்டும்தான் மீட்கப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருந்த நிறைய பேர் அது தேவ ஜனங்களிலேயே நிறைய பேர் இந்த உலகத்தின் ஒரு அந்த ஒரு இச்சைக்குள்ளாயி கம்ப்ளீட்டா ரட்சிப்பை எழுந்துட்டாங்க. நோவ நாட்களை போலத்தான் இந்த ஒரு காலகட்டங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஆனா இங்க பிசாசு எப்படி செயல்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பாருங்க. பொல்லாங்கினால் பிறந்த காயன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டுச்சு. அவனுடைய போதகத்தின்படி அவனுடைய நடக்கைகள் மாறிக்கொண்டே வந்தது. நான் என்னுடையது எனது, எந்த அளவுக்கு என்னை தழும்பு உண்டாக்கின என்னை அடித்த ஒரு வாலிபனையும் ஒரு மனுஷனையும் நான் கொன்று போட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்லிட்டு என்னன்னு சொல்லி சொல்றான் அந்த வசனத்துக்கு, இல்லப்பா காயனை கொன்று போட்டா 7 மடங்கு பழி சோமுறோம் அப்படின்னு சொன்னா என்ன கொன்று போடுறவங்களுக்கெல்லாம் 70 மடங்கு பழி சோமுந்து ஆண்டவர் தண்டிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி பாவத்தை செய்யறதுக்கு வசனத்தையே எடுத்து பயன்படுத்துறான். அந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த சந்ததி என்கிறது பாவத்தை இவங்க செய்கின்றதுக்கு துணிகரமா பாவத்தை செய்கின்றவர்களாக இருந்தாங்க. அவங்களை பார்த்து அந்த சமுதாயம் முற்றிலுமாக கெட்டு போனது. அதை பார்க்கின்ற அனைத்து மக்களும் அவனுடைய சந்ததியும் தேவ சந்ததிகள் என்று அழைக்கப்படுகின்ற இவர்களும் அவர்களோடு இணைந்து அவர்களுடைய பரவாயில்ல கிறிஸ்டியன்னாலும் ஒரு என்னது மைண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் படம் பார்த்தா தவறு கிடையாதுப்பா, ஷார்ட் வீடியோஸ் கொஞ்சம் ஒரு 1 hour பார்த்தா தவறு கிடையாதுப்பா, ஐயோ இது என்ன ஒரு காமெடி இது சீரீஸ் தானே, இது பரவாயில்ல இது அப்படின்றது போல இந்த உலக மக்களோடு அவர்களோடு இணைந்து நடக்க ஆரம்பிச்சதுக்கு அடுத்து என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவாரு 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி, அதுக்கடுத்து இவன் கேட்க மாட்டான். அப்படின்னும் போது சரி, அசத்தியத்துக்குள்ள யாரெல்லாம் பாவத்துல சந்தோஷப்படுகிறவர்களாக இருப்பார்களோ அவர்களை ஆண்டவர் விட்டு விடுவாங்க. விட்டுட்டதுக்கு அடுத்து என்ன? கர்த்தர்னால் அழைப்பப்பட்ட கொடிய ஆவி, வஞ்சகத்தின் ஆவி அந்த மனுஷனுக்குள்ள புகுந்ததுக்கு அடுத்து இதுதான்ப்பா உண்மை அப்படின்றது போல மாறிடுவோம். பாத்தியா பணம் தான், பாத்தியா உன் லைஃப், பாத்தியா பேர் புகழ், பாத்தியா அப்படின்றது போல மயக்கிடுவோம். ஆனா சரி, இந்த வெள்ளத்துக்குள்ள எல்லா பாவிகளும் இந்த பூமியில இருந்த எல்லா கீழ்ப்படி அக்கிரமக்காரர்கள் எல்லாம் மறிச்சிட்டாங்க. பிசாசு கூட ஒரு சர்ப்பத்தின் வடிவத்துல இருந்தா ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துல மறிச்சிட்டான். ஆனாலும் இந்த மனுஷர்களுக்குள்ள எல்லாம் அவன் இருந்து அந்த அசுத்தாவே அவங்க மூலியமா செயல்பட்டு கொண்டு தான் இருந்தான். அதனாலதான் பூமியின் மக்கள்கள் எல்லாம் கெட்டு போனாங்க. அதுக்கடுத்து வெள்ளத்துக்கு அடுத்து பிசாசு அங்க செயல்படுறதுக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா இடம் பிசாசுக்கு இருந்துச்சு. அந்த இடம் எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஆம் என்கிற நோவாவுடைய 3 பிள்ளைகளில் ஒருவனான ஆம் தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு தன் சகோதரர்களிடத்தில் போய் அதை பரிகாசமாக போய் சொல்லுகிறான். என்னவென்று சொல்லி, தகப்பன் வஸ்திரம் விலகி இப்படியாக நிர்வாணமாக கெடுக்கிறார் என்று சொல்லி. ஒரு சிறு குழந்தை முதல் கொண்டு அனைவருக்கும் உணர்வு என்கிறத தேவன் கொடுத்திருக்கிறார். இப்படி என் தகப்பன் இருக்கிறார் என்றால், என் தாய் இருக்கிறார் என்றால், நான் இப்படி இருக்கிறேன் என்றால் மற்றவர்கள் பார்க்க கூடாது என்கிறது அடிப்படை எல்லா மனுஷர்களுக்குள்ள இருக்கின்ற ஒரு உணர்வு. அப்படிப்பட்ட உணர்வே இல்லாத அளவுக்கு அந்த ஒரு பரிகாசத்தை போலியான ஒரு சுபாவம் இவனுக்குள்ள இருக்கிறது என்றால், அந்த வெள்ளத்துக்குள் மரித்து போன அந்த மனுஷர்களுடைய துஸ்வபாவம் இவனுக்குள்ளும் இருந்திருக்கிறது. அப்படி என்றால் பிசாசு இவனுக்குள்ளிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நம்மால் கவனிக்க முடிகிறது. ஆதலால் தான் வசனத்தில் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது காயன் இதோ கானான் சபிக்கப்படுவன் சபிக்கப்படக்கடுவன் அப்படின்னு சொல்லி நோவா இத அறிஞ்சதுக்கு அடுத்து இப்படியாக
இந்த எளிய மகன் செய்தான் அப்படின்னு சொல்லி அறிஞ்சதுக்கு அடுத்து என்ன செய்யறாரு? சபிக்கிறாரு. எப்படி அவருக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி கோவத்தோட சபிக்கிறாரா? கிடையாதுங்க. நோ வந்துட்டு ஒரு தீர்க்கதரிசிங்க. ஏசப்பா இது 300 முழம் நீளமாக இருக்கணும், 30 முழம் உயரமா இருக்கணும், இந்த பேழை 50 அகலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அவரு கிளியரா அவங்க பேசுறாரு. அப்படின்னு சொன்னா அவர் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னு சொன்னா இவனுடைய கீழ்ப்படியாமை, இவனு எந்த இடத்துல சத்ருவானுக்கு இடம் கொடுத்திருக்கிறா எல்லாமே கிளியராவே தெரியுது. அதனாலதான் நீங்க பார்க்கும்போது ஆப்ரஹாம் வந்துட்டு இந்த கானான் கட்டின தேசத்தை ஆப்ரஹாமுடைய சந்ததி ஏன் சுதந்திரத்தை கொள்ளுது 430 வருஷத்துக்கு அடுத்து அவங்க வந்ததுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா அவன் வந்துட்டு தன்னுடைய அண்ணனாகிய சேமுக்கு அடிமையாக வேண்டும். அடிமை எதை ஒழித்தாலும் அதோடைய வருமானம், அதனால் கிடைக்கின்ற ஆதாயம் அந்த எஜமானுக்கு உட்பட்டது. அது அவனுக்கு தான் அது மேல உரிமை இருக்கும். அந்த வசனம் எப்படி நிறைவேறுது பாக்குறோம் இல்லைங்களா? ஆனா பிசாசு எப்படி தந்திரமா செயல்படுறா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் பாருங்களேன். பிசாசு அசுத்த ஆவியாக அவன் செயல்பட்டு திரிகிறத நம்மளால கவனிக்க முடிகிறது. யோபு 1வது அதிகாரம் 6-7. யோபு 1வது அதிகாரம் 6-7. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். ஆமென். இந்த இடத்துல பாருங்க, பிசாசுடைய பணி என்ன? அந்த பிசாசுக்கு பேரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குற்றத்தை கண்டுபிடிக்கிறவன், குற்றத்தை சுமத்துகின்றவன் அப்படின்றது தான். குற்றத்தை கண்டுபிடிக்கிறதே அவனுடைய வேலை இல்லைங்களா? அதனால என்ன பண்றான்னா, எங்கிருந்து வந்தாயன்னா பூமி எல்லாம் சுற்றி திரிந்து யார் கீழ்ப்படியாம நடக்கிறாங்க, யார் தனிமையில என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எங்க கர்த்தருடைய பயம் என்று இருக்கிறாங்க, எப்படி இவங்க இப்படி இருக்கிறதுனால இவங்க மேல எனக்கு அதிகாரம் இருக்கு ஆண்டவரே, அதனால இவங்க மேல நான் அதிகாரத்தை செலுத்துவேன், இவன் எனக்கு பிள்ளை அப்படின்றது போல ஆண்டவர்கிட்ட போய் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வருகின்றவனாக இருக்கிறான். ஆண்டவர் போய் சந்நிதியில போய் இப்படியாக பேசுகிறான், இந்த மனுஷன் எனக்கு உட்பட்டவன் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? பாவத்தை செய்யும் பொழுது அதிகாரம் என்கிறது அவனுக்கு மனுஷர்கள் மேல வருகிறது. ஆதி ஆகமத்துல நான் பார்க்கும் பொழுது அந்த ஏதேன் தோற்றத்துக்குள்ள ஒரு பாம்பின் வடிவத்துக்குள்ள ஒரு சர்ப்பத்து போல உலாவி கொண்டிருந்த ஒரு அசுத்த ஆவி, அவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் தோன்றின அந்த நாட்களில் 40 நாட்கள் உபவாசம் இருந்து அவர் களைப்போடு இருக்கும் பொழுது போய் ஆண்டவரோட பேசும் பொழுது என்னவென்று சொல்லுகிறான்? இந்த உலகம் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். எப்படி உலகம் அவனுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது? அவனே ஒரு ஜந்துவாக இந்த உலகத்தில் விழுந்து கிடந்தான். அவனுக்கு எப்படியாக இந்த பூமி கையளிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த பூமியை தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இப்படியாக சொல்லும் பொழுது, இந்த பூமியை நீ ஆண்டு கொள்வாயாக என்று சொன்னார். அவனுடைய கையளிக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்காக தேவன் இந்த பூமியை கொடுத்தார் அவனுடைய கைக்கு. அதன் மேல் அதிகாரியாக இருக்கும்படியாக அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், இது எனக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி லூக்கா 4வது அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ இடத்தில் பேசுகிறான். எப்படி? இன்று நான் பாவத்தை செய்யும் பொழுது என் மேல் அவனுக்கு அதிகாரம் இருக்கும், என் வீட்டின் மேல் அதிகாரம் இருக்கும், என் பிள்ளைகள் மேல் அதிகாரம் இருக்கும், என்னுடைய வாகனத்தின் மேல் நான் பயன்படுத்துகின்ற அந்த என்ன பொருட்கள் மேல் அவனுக்கு அதிகாரங்கள் இருக்கும் இல்லைங்களா? அப்படி என்றால் இன்னைக்கு என்னை பாற்று, என் பக்கத்து வீடு, அந்த தெருவு, யாரெல்லாம் இப்படி இருக்கிறார்களோ அந்த தெருவு அவனுக்கு தான் சொந்தம், அந்த ஊர் அவனுக்கு தான் சொந்தம் இல்லைங்களா? அப்படித்தான் நம்ம பார்க்கும்போது எகிப்து தேசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கோம். என்னன்னு சொல்லி, அந்த பாம்பின் அந்த வலு சர்ப்பத்தின் தலையை அவர் செங்கடலில் நசுக்கி போட்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். வலு சர்ப்பத்துக்கு ஒப்பிட்டு ஒரு தேசத்தை குறிப்பிட்டு பேசுகிறார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அங்க ஒரு சின்ன ஜந்துவா இருந்தவன் ஒரு தேசத்து மேலேயே அதிகாரத்தை செலுத்த அதை அவன் அந்த அளவுக்கு செயல்படுகிறவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். பாத்தீங்களா? அதனாலதான் எதை பாற்றும் மயங்கிடக்கூடாது. அவன் ஒரு மயக்கக்காரனாக செயல்படுகிறான் அப்படின்றத தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மறக்க கூடாது. உபாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம் எல்லாருக்குமே தெரியும். நீங்க உங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் போகும் பொழுது இந்த எல்லா விதமான சாபங்களும் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜெனரேட் ஆகும். அதிகாரம் என்கிறது பிசாசுக்கு உங்களுடைய கீழ்ப்படியாமைகள் மூலியமாக ஜெனரேட் ஆகி அதுக்கடுத்து அவன் செயல்பட ஆரம்பிப்பான். அப்படின்னா எப்போ அந்த ஜெனரேட் ஆகியிருக்கிற அந்த ஒரு அதிகாரம் அப்படின்றது
டீஆக்டிவேஷன் எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்நேரத்திலேயே உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து, ஒருவேளை இல்லப்பா இது தவறு அப்படின்றதுக்கு, இல்ல இதை ஒரு மாசத்துக்கு அடுத்து மாத்திக்கிற, ஒரு வருஷத்துக்கு அடுத்து மாத்திக்கிற, வேலை நிமித்தமா, வீட்டு நிமித்தமா, அது இது அப்படின்றது போல காரணங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்குள்ள நம்மளோட இருதயம் கடினப்பட்டுரும், பாவம் என்கிற உணர்வை இழந்துருவோம். ஒரு வாட்டி போய் சொல்லும் போது இருதயத்துல ஆவியானவர் பேசுறாருன்னா அழுக வரும். 2வது வாட்டி போய் சொல்றோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் லைட்டா துக்கத்து போல இருக்கும். 3வது வாட்டிக்கு என்னன்னு சொல்லி சும்மா அப்படியே அமைதியாயிருவோம். 4வது வாட்டி போய் சொன்னா சிரிப்பா நல்லா சந்தோஷமாவே மாறிடுவோம். அதுக்கடுத்து இருதயம் மறுத்துடும். அது போலத்தான் பாவத்துல அந்த ஸ்பாட்ல ஆண்டவர் ஆவியானவர் நம்மளோட இருதயத்துக்குள்ள பேசும் பொழுதே இது தவறு தப்புன்னு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி, ஒருவேளை நம்மையே மீறி அந்த இடத்துல வந்தாலும் கீழ்ப்படியாமை இருக்கு அப்படின்றத ஆண்டவர் நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்தா, அது கீழ்ப்படியாம வந்ததுக்கு அடுத்து அவனுக்கு அதிகாரம் மேல வந்திருந்தாலும் மன வருதி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 21வது வசனம். மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. பாருங்களேன், எல்லாருக்கும் தேவன் மனம் திரும்புகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுப்பார். சரிங்களா? சவுலுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை தேவன் கொடுத்தாரு. ஆனா அவன் என்ன செய்தான்? அவன் வந்துட்டு தன்னையே அதிகமாக நேசித்துக் கொள்கின்ற ஒரு மனுஷனாக இருக்கும் பொழுது, அவனுக்கு சரிசமமாக அவனுக்கு மேலாக ஒரு மனுஷனை ஒப்பிட்டு மனுஷர்கள் புகழ்ந்து பார்க்க பேசும் பொழுது, அது அவனுக்கு எப்படியாக இருந்தது? பொறுக்க முடியாத அளவுக்கு அது மற்றொரு அப்படியாக யாரை செய்தாலும் அவர்கள் கொன்று போடுவேன், அதுக்கு காரணமா இருக்கிற அவனையே கொன்று போடுவேன் என்று தன்னை தானே நேசித்தது நிமித்தமாக பிசாசிப்படியாக தந்திரமாக செயல்பட்டான். அதுக்கடுத்து பரிசுத்தாவியர் அவனுடைய இருதயத்திலிருந்து சொல்லி பார்த்தாரு. அவன் கேட்காத பொழுது கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு போனதுக்கு அடுத்து கர்த்தரால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி அவனை அழுக்கடித்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படிதான் தேவ ஆவியானவர் நம்மளோட பேசுவாரு. பேசிட்டு, மகனே இதை மாற்றிக்கோ, கணவர்கிட்ட இப்படி நடந்துக்கோ, மனைவியை இப்படி நேசி, பிள்ளைகிட்ட இப்படி நடந்துக்கோ, உன் வீட்டுடைய காரியங்களை நீ வந்துட்டு எல்லாத்துலயும் ஒழுங்குபடுத்து, எல்லா விஷயங்களும் சொல்லிட்டே இருப்பாரு. நம்ம கேட்காம போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2 தெசலோனியர் 2வது அதிகாரம் 11-12. 2 தெசலோனியர் 2வது அதிகாரம் 11-12. சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். என்ன அவங்களா? சத்தியத்தின் மேல யாருக்கு அந்த சந்தோஷம் இருக்காதோ, யாரெல்லாம் பொய்யை விரும்புகின்றவர்களாக இருப்பாங்களோ, 2 எஜமானருக்கு ஊழி செய்ய ஒருவனாலும் கூடாது. எப்படி? ஷார்ட் வீடியோ 1 hour பாக்குறேன், அப்படியே என்ன மைமருந்து ஆஹா எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சிரிக்கிறேன், வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன், ஏதோ ஒரு 1 hour அப்படியே 1 hour வாசிச்சிடலப்பா அப்படின்னு சொல்லி வாசிக்கிறேன். ஆனா அங்க நீங்க வந்துட்டு முழுசாவே மெய் மருந்து அதை அதிகமாக நீங்க விரும்பி அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க இன்னொருத்தரை நீங்க வெறுக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யலாகாது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன பண்ணணும்? அதை வெறுக்கணும், அது வேண்டாம் அப்படின்றத டிக்ளேர் பண்ணி ஃபர்ஸ்ட் வெளியே வந்துடணும். அது எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? அது போலதான் ஏதோ ஆண்டவர் நம்மளோட பேசும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகி நாம ஒரு விஷயத்த கவனிச்சுக்கணும். நம்ம அநீதியில் பிரியப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது, நம்ம நீதியில் பிரியப்படுகிறவர்களாக, அதில் ஆனந்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பொய்யில் மகிழ்கின்றவர்களாக இருக்கும் பொழுது கொடிய வஞ்சகத்தின் ஆவியை அனுப்பிட்டாருன்னா, பாத்தியா இதுதாப்பா லைஃப், இப்படிதாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலகத்தை பார்த்து இதுதான் உண்மைன்றது போல நம்ம உணர்வை இழந்துருவோம். சரிங்களா? அதனால மிகவும் ஜாகிரதையாக இருக்கணும். எதற்காக இந்த வசனத்தை எல்லாத்தையும் வாசிச்சோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல ஏசப்பா காயனுக்கு ஒரு முத்திரையை அவன் மேல் வைத்து அவனை காண்கின்றவர்கள் கொள்ளாதபடிக்கு அவன் மேல் முத்திரையை வைத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். என்ன இந்த முத்திரைக்கு உண்டான அந்த விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கிறோம். நம்ம திருவசனத்தை கேட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா காயன் மேல வைத்த அந்த முத்திரை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனுக்குள்ளேயே கொடிய வஞ்சகத்தின் ஆவி அப்படின்ற அந்த அசுத்தாவியை தேவன் அனுப்பி வைத்தார், சவுலுக்குள்ள அனுப்பி வைத்தது போலவே. எப்ப அவன் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் மனம் திரும்ப அப்படின்னு சொல்லியும் அவன் கேட்காமல் கீழ்ப்படியாமல் அவன் அசத்தியத்தில் அவன் சந்தோஷப்படுகிறவனாக இருந்தானோ, அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தானோ, அதுக்கடுத்து அந்த கொடிய வஞ்சகத்தின் ஆவியை அவனுக்குள் அனுப்பி வைத்திருக்கிறது தான் அந்த முத்திரை அப்படின்றத தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதோ வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துல அந்த மிருகத்தின் அந்த முத்திரை என்கிறது அது நெற்றியிலும் வலது கையிலும் போடுவார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அந்த வலு சர்ப்பத்தின் அந்த முத்திரை, அந்த மிருகத்தின் அந்த முத்திரை, அது முத்திரை என்றால் என்ன? நெற்றியிலும் வலது கையிலும் என்றால் என்ன? நெற்றி என்றால்
அந்த சிந்தையில் அந்த அவனுடைய அந்த உபதேசங்களை வைத்து, வலது கை என்றால் கை கொண்டு நடப்பது என்று சொல்லி அர்த்தம் இல்லைங்களா? அப்படி என்றால் பிசாசு என்ன செய்யறான்? பிசாசு வந்துட்டு சிந்தைக்குள்ள பேசி அவனுடைய சிந்தையின்படி நம்ம செயல்படும்படியாக அவன் வந்துட்டு தன்னுடைய கிரியைகளை நடத்தி கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இதுதான் பிசாசோட முத்திரை அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அசுத்தாவி அந்த மனுஷனுக்குள்ள அனுப்பி வைக்கப்படும். காயனுக்குள்ளேயும் இப்படியேதான் அசுத்தாவிய தேவன் அனுப்பி வைத்திருப்பார். அதுதான் அவன் மேல் இருந்த அந்த முத்திரைக்கு உண்டான அந்த அர்த்தம் அப்படின்றத தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சரி, கடைசியா ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 9-11. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 9-11. உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலி சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட கூட அது சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பு வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆமென். இங்க பாத்தீங்களா, பழைய பாம்பு எங்க இருக்கான்? இங்க பெரிய வலு சர்ப்பமா உருமாறி இருக்கான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னா ஜனத்தொகையில நிறைய பெரும்பாலான ஜனத்தை முற்றிலுமா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு அந்த மனுஷர்களுக்குள்ள, கர்த்தருடைய ஆவி இல்லாத மனுஷர்களுக்குள்ள இருக்கிறது உலகத்தின் ஆவி என்கிற அசுத்தாவி தான் இந்த வலு சர்ப்பம் செயல்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இவன் வந்துட்டு என்ன ஆனா விழ தள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தள்ளப்பட்டான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவனை எப்படி மேற்கொள்கிறோம், எப்படி ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தின் மூலியமாகவும் தேவனுடைய வசனத்தின் மூலியமாகவும் அவனை ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எப்படி ஜெயிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க எதனா ஒரு கீழ்ப்படியாமை என்கிறது உங்களை அறியாமல் உங்களுக்குள் இருந்து அது ஆவியானவர் உணர்த்தும் பொழுது, நாம் மன்னிப்பை அந்நேரத்தில் கேட்கும் பொழுது தேவ ஆவியானவர் ஆற்றின் ரத்தத்தோடல்ல மாட்டின் ரத்தத்தோடல்ல இதோ மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தெய்வத்துக்கு முன்பதாக அவருடைய பரிசுத்த தூய ரத்தத்தை கொண்டு நமக்காக விண்ணப்பிக்கின்றவராக இருந்து நம்மை அந்நேரமே மன்னிக்கின்றவராக இருப்பார். அதனாலதான் நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து மனம் திரும்புவதற்கு தாமதமின்றி அந்நேரமே ஆண்டவர் நம்மளோட பேசும்போது, அது தெருவாக இருந்தாலும் ரோடா இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஆபீஸா இருந்தாலும் இது பாவம் என்கிறத ஆண்டவர் உணர்த்தும் பொழுது மானவர்த்தி அந்நேரமே இருதயத்துல இருந்து நம்ம கன்ஃபெஸ் பண்ணும்போது அவனுக்கு நம்ம மேல அதிகாரம் என்கிறது முற்றிலுமாக நீக்கப்படும். அவனை நம்ம ஜெயித்து கொண்டே வருவோம். அதுக்கடுத்து அவனுக்கு உண்டான எந்த விதமான அதிகாரமும் அவனுக்கு சம்பந்தப்பட்ட எந்த காரியங்களும் நம்ம மேல அவனுக்கு இருக்காது. அவனுக்கு நம்மளுக்கு அதிகாரத்தை செலுத்துகின்ற முழு அதிகாரங்கள் நம்மளுக்கு மட்டும்தான் இருக்கும். அவனை நம்ம காலின் கீழே போட்டு நெசுக்குகின்றவர்களாக நம்ம இருப்போம். சரி ஏசப்பா, இவ்வளவு நேரமும் இந்த பைபிள் ஸ்டடியின் மூலியமாக இந்த பிசாசின் எல்லா தந்திரங்களையும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி மேற்கொள்கிறோம், அவன் எப்படியாக நம்மை வஞ்சிக்கின்றதுக்கு சில தந்திரங்களை செய்கின்றான் என்கின்ற எல்லா விஷயங்களையும் இன்னைக்குடைய இந்த பைபிள் ஸ்டடி மூலியமா நம்ம அறிந்து கொண்டோம். இவ்வளவு நேரமும் இந்த எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தி பேசின ஆவியானவருடைய கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஃபைனல் பிரேயரை நானே ஒப்பு கொடுத்து ஒரு ப்ரே பண்றேன். ஸ்தோத்திர இயேசுப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே இயேசுப்பா, இன்று நீர் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு அப்பா இருக்கின்ற அதிகாரங்களை குறித்து எப்படியாக உன் பிள்ளைகளாகிய எங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களில் இருக்கிற அப்பா நீங்கள் பெரியவராக இருந்து அப்பா இவனை மேற்கொள்கின்ற அந்த பலனை எங்களுக்கு எப்படியாக அப்பா எங்களுடைய கீழ்ப்படுதல் மூலியமாக நீர் தருகிறீர் என்கின்ற எல்லாவற்றையும் அப்பா அழகாக நீர் விவரித்து உன் பிள்ளைகளாகி எங்களோடு கூட நீர் பேசினீர் ராஜா. ஆம் தப்பனே, இதை அறியாதவர்களாக எங்கெல்லாம் வஞ்சிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருந்தோமோ அப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் இன்று முதல் ராஜா உம்முடைய சமூகத்தில் ராஜா ஒப்பு கொடுத்து அப்பா உம்மால் கழுவப்பட்டு அப்பா உம்முடைய ரத்தத்தினாலேயும் உம்முடைய வசனத்தினாலேயோ அப்பா அந்தகார இருளின் கிரியைகளை மேற்கொள்கிறதுக்கு தேவ ஆவியானவர் நீர்தாமே உதவி செய்வீராக. உம்மோடைய திருக்கரங்களை இந்த வசனத்தை கேட்ட எல்லா என் சகோதர சகோதரிகளையும் அவங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் வேலைகளையும் அப்பா எங்க ஒவ்வொருத்தருடைய ஜீவ ஆத்ம சரீரங்களையும் அப்பா உம்முடைய 2ஆம் வருகை வரைக்கும் உன் பிள்ளைகளாக எங்களை காத்து அப்பா உங்களுடைய வழியில நடத்து வர வேண்டும் என்று சொல்லி உம்மோடி திருக்கரங்களை எங்க ஒவ்வொருத்தருடைய ஜீவ ஆத்ம சரீரங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் மகாபரிசுத்த நாமத்துல இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் என் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ்.